ஃபர்ஸ்ட் என்னோட சேனலுக்கு வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸுங்க. டிஎன்பிஎஸ்சி இந்தியன் பாலிட்டி சிலபஸ்லேருந்து ஜுடிஷியரி இன் இந்தியா, அதாவது இந்திய நீதி அமைப்புகள் மற்றும் சட்டத்தின் ஆட்சி, அதாவது ரூல் ஆஃப் லா, இந்த 2 டாப்பிக்லேருந்து குவிஸ் கண்டக்ட் பண்ணியிருந்தோம் இல்லைங்களா. ஸோ அதில் கேட்கப்பட்ட அந்த 45 கொஷின்ஸோட ஆன்சர்ஸ் பார்த்துட்டு 6th to 12th சமச்சீர் புக்ஸ் வரைக்கும் இந்த 2 டாபிக்ஸ்லேருந்து என்னென்னலாம் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் இருக்குது அண்ட் டிஎன்பிஎஸ்சிலேருந்து எப்படியெல்லாம் கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்ட்டு தாங்க நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி இது போன்ற எல்லா டாப்பிக்குமே டிஎன்பிஎஸ்சிக்காக ஃப்ரீயாக குவிஸ் கண்டக்ட் பண்ணிட்டுருக்கோங்க டெய்லி. ஸோ அதை நீங்களும் ஃப்ரீயாக அட்டன் பண்ணணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணி நீங்கள் டெலகிராம் குரூப்பில் ஆட் ஆகிக்கலாம், சரிங்களா. ஸோ அந்த குரூப்பில் ஆட் ஆகிட்டீங்க அப்படின்னா டெய்லி ஷெடியூல் கொடுத்துருவோம், இந்த டாப்பிக்லாம் குவிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை நீங்கள் ஃப்ரீயாக அட்டன் பண்ணலாம். அண்ட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பார்த்துட்டு இருந்தீங்கனாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வந்துடுங்க. ஃபர்ஸ்ட் கொஷின், ஃபிகா-இ-ஃபெரோசி ஷஹி வாஸ் இனிஷியலி ரிட்டன் இன் விச் லாங்குவேஜ்? ஃபைகா-இ-ஃபெரோஸ் ஷஹி எந்த மொழியில் முதலில் எழுதப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இந்த ஃபைகா-இ-ஃபெரோசி ஷஹி அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உரிமையியல் சட்டங்கள்லாம் இருக்கும் இல்லையா. ஸோ அதை தொகுக்கப்பட்டு கொடுக்கப்பட்டது தான் இந்த ஃபைகா-இ-ஃபெரோசி ஷஹி அப்படின்றது. இது யாருடைய காலகட்டத்தில் எழுதுனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா துக்ளக் பீரியட் காலகட்டத்தில். ஓகேங்களா. ஸோ அப்போ எந்த அரசர்கள் அப்படின்ட்டும் கேட்கலாம், துக்ளக் பீரியடில். தென் அது இனிஷியலாக எந்த லாங்குவேஜில் இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா அரபிக் லாங்குவேஜில் தான் எழுதப்பட்டது. அதற்கப்புறமா டிரான்ஸ்லேட் பண்ணப்பட்டது தான் பெர்ஷியன் லாங்குவேஜ், சரிங்களா. ஸோ டிரான்ஸ்லேட் பண்ணப்பட்ட லாங்குவேஜும் முக்கியம், பெர்ஷியனில் டிரான்ஸ்லேட் பண்ணாங்க. ஸோ இதெல்லாமே யார் காலத்துலன்னு பார்த்தீங்கன்னா துக்ளக் பீரியட். ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பார்க்குறது மிடிவல் பீரியடில், இடைக்கால இந்தியாவில் ஜுடிஷியரி இப்படி இருந்தது. ஸோ அப்போ அதுக்கு முன்னாடி பண்டைய காலம் இருந்தது இல்லைங்களா. ஸோ அப்போ பண்டைய காலத்தில் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஆரம்ப காலகட்டத்தில் ஒரு தனி மனிதனுடைய சமூக கடமைகள் அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி டிஃபைன் பண்ணுறது ஸ்மிருதி அப்படின்ட்டு ஒன்று சொன்னாங்க. ஓகேவா. ஸோ அந்த வேர்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஸ்மிருதி அப்படின்னு சொல்லுவாங்க. தென் அதுக்கப்புறமா கானாஸ் அப்படின்றவங்க குலிகா கோர்ட் அப்படின்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. ஸோ அதாவது சட்ட அமைப்புகளை கொண்டு வந்தாங்க. அதனோட பேர் குலிகா கோர்ட் அப்படின்னு வச்சுருந்தாங்க. தென் அதுக்கு அடுத்தபடியாக வஜ்ஜீஸ் அப்படின்றவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா குற்ற வழக்குகள் விசாரிக்கிறதுக்காகவே 8 குலிகாஸை கிரியேட் பண்ணாங்க. ஓகேங்களா. தென் அதற்கு அப்புறமா இந்த குலிகா கோர்ட்ஸில் மறுபரிசீலனை செய்யணும் அப்படின்னா கானா கோர்ட்ஸ் அப்படின்ட்டு ஒன்று கொண்டு வந்தாங்க. ஓகேவா. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்துக்கோங்க. இது பண்டைய காலத்தில் நடந்தது. ஸோ அதுக்கு அடுத்தபடியாக தான் மிடிவல் பீரியட், இடைக்கால இந்தியாவில் நடந்தது. ஸோ இடைக்கால இந்தியாவில் தான் துக்ளக் பீரியட் பார்த்துட்டோமா. அடுத்து முகல் பீரியட்லேயும் சிலது நடந்திருக்கும். அதை பற்றி நம்ம அடுத்த கொஸ்டினில் பார்க்கலாமா. செகண்ட் கொஷின், ஃபத்தாவா-இ-ஆலம்கீரி ரிட்டன் இன் ஹூஸ் பீரியட்? ஸோ இது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி முகலாயர்கள் காலத்தில் எழுதப்பட்டது தான் இந்த ஃபத்தாவா-இ-ஆலம்கீரி அப்படின்றது, சரிங்களா. ஸோ இதுலேயும் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சட்டங்களை பற்றி தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதை யார் எழுதுனாங்க அப்படின்ட்டே தெளிவாக கொடுத்துருப்பாங்க. அவுரங்கசீப் இருக்கார் இல்லையா. ஸோ இதுதான் உங்களுக்கு புக்கில் டேரெக்டாக முகல் பீரியட் அப்படின்னு சொல்லியிருக்க மாட்டாங்க. அவுரங்கசீப் இதை இயற்றினார் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதாவது 1670 அவுரங்கசீப் எழுதப்பட்டதான் இந்த ஃபத்தாவா-இ-ஆலம்கீரி அப்படின்றது. ஓகேவா. ஸோ இது ஸோ அவுரங்கசீப் அப்படின்றதா இருந்தால் இது முகல் பீரியடாக இருக்கும் இல்லைங்களா. ஸோ இந்த மாதிரியும் குரூப் 1 எக்ஸாமில் கொஷின் ட்விஸ்ட் பண்ணி கேட்பாங்க. ஸோ பார்த்துக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் கொஷின் போகலாமா. தேர்ட் கொஷின், அண்டர் விச் ஆக்ட் சுப்ரீம் கோர்ட் ஃபார்ம்டு இன் இந்தியா? உச்சநீதிமன்றம் அமைப்பதற்கு வழிவகுத்த சட்டம் எது அப்படின்னு கொடுத்துருந்தோம் இல்லைங்களா. ஸோ இதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம பண்டைய காலம் பற்றி பார்த்துட்டோம். அதுக்கு அடுத்தபடி இடைக்கால இந்தியாவை பற்றியும் பார்த்துட்டோம். ஸோ அதற்கு அடுத்தது வரக்கூடியது மாடர்ன் இந்தியா இல்லையா. ஸோ இந்த மாடர்ன் பீரியடில் ஃபஸ்ட்டு என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் ஜுடிஷியரிக்காக பிரிட்டிஷ் காலகட்டம் இருக்கு இல்லையா. ஸோ அந்த பிரிட்டிஷ் காலகட்டத்தில் ஒரு கோடிஃபைடு லா ஒன்று கொண்டு வருவாங்க. ஸோ அது எதன் அடிப்படையில்னு பார்த்தீங்கன்னா சார்ட்டர் ஆஃப் 1726ன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. ஸோ அப்போ தான் சட்டத்துக்குன்னு ஒரு கோடு கொண்டு வந்தாங்க. தென் அதற்கு அப்புறமா ஈஸ்ட் இந்தியா கம்பெனி இருக்கு இல்லையா. ஸோ அவங்க என்ன எஸ்டாப்ளிஷ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெட்ராஸ், பாம்பே அண்ட் கல்கத்தா, இது 3த்துலேயும் மேயரால் ஆட்சி புரியக்கூடிய ஒரு கோர்ட்டை உருவாக்குவாங்க. ஓகேங்களா. ஸோ யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஈஸ்ட் இந்தியா கம்பெனி தான், சரிங்களா. தென் அதற்கு அப்புறமா தான் இந்த ரெகுலேட்டிங் ஆக்ட் ஆஃப் 1773 அப்படின்னு ஒன்று கொண்டு இதில் சுப்ரீம் கோர்ட்டாக இந்தியாவில் ஃபஸ்ட்டு கொண்டு வருவாங்க. ஸோ அது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்கத்தாவில் இருக்கக்கூடிய ஃபோர்ட்
வில்லியம்ஸில். ஓகேங்களா? ஸோ ஃபோர்ட் வில்லியம்ஸில் வந்து சுப்ரீம் கோர்ட் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்போ எங்கன்னு பார்த்துட்டோம், கல்கத்தாவில் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதெல்லாமே பண்ணது யார் அப்படின்றதும் கேட்கலாம். யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சார் எலிஜா இன்ஃபே அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அவங்க தான் வந்து இந்த கோர்ட்னோட சீஃப் ஜஸ்டிஸாக இருப்பாங்க. சரிங்களா? ஸோ இந்த கோர்ட்னோட சீஃப் ஜஸ்டிஸ் யார் அப்படின்ட்டு கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தென் இது எந்த பிளேஸில் ஃபஸ்ட் இந்தியாவோட ஃபஸ்ட்டு சுப்ரீம் கோர்ட் அப்படின்னா அது கல்கத்தாவில் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அது எந்த ஆக்ட் மூலமாக அப்படின்னு பார்த்தா ரெகுலேட்டிங் ஆக்ட் 1773. சரிங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா? ஃபோர்த்து கொஸ்டின், வென் வாஸ் சுப்ரீம் கோர்ட் எஸ்டாப்ளிஷ்ட் இன் மெட்ராஸ்? எந்த ஆண்டு மதராஸ் உச்ச நீதிமன்றம் நிறுவப்பட்டது அப்படின்னு கேட்டிருந்தேன் இல்லைங்களா? ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு கல்கத்தாவில் சுப்ரீம் கோர்ட் ஓப்பன் பண்ணிட்டாங்களா? அதற்கப்புறமா என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது 3 பகுதி சொன்னோம் இல்லையா, மெட்ராஸ், பாம்பே, கல்கத்தா, இது 3த்துலேயும் வந்து ஒரு கோர்ட் வந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்ட் இந்தியா கம்பெனி எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ரிமைனிங் இருக்கக்கூடிய அந்த மெட்ராஸில் பார்த்தீங்கன்னா 1804 ஒரு சுப்ரீம் கோர்ட்டை அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? தென் அதற்கு அடுத்தபடியாக 1824 பாம்பேயில் சுப்ரீம் கோர்ட் ஓப்பன் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ ஃபஸ்ட்டு சுப்ரீம் கோர்ட் அப்படின்னா கல்கத்தாவில் வந்தாச்சு. அதுக்கப்புறமா 1804 மெட்ராஸ் சுப்ரீம் கோர்ட் ஒன்று, 1824 பாம்பே சுப்ரீம் கோர்ட் ஒன்று எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டாங்க. சரிங்களா? தென் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா 1862 வரைக்கும் ஆப்ரேட்டில் இருந்தது. சரிங்களா? 1862 என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 3த்தையுமே வந்து ஹைகோர்ட்டாக சேஞ்ச் பண்ணிடுவாங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரியும் கொஷின் கேட்கலாம். பாம்பே, மெட்ராஸ், கல்கத்தா சுப்ரீம் கோர்ட்டை எப்போ ஹைகோர்ட்டாக சேஞ்ச் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது எந்த இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1862. ஸோ அது எந்த குயினால் இப்படி மாற்றப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குயின் விக்டோரியாவால். ஓகேவா? அந்த டேட்டும் பார்த்துக்கோங்க, 26 ஜூன் 1862. சரிங்களா? அப்போது இந்த 1824, 1804, 1862 இந்த 3 இயருமே ரொம்ப முக்கியம், பார்த்துக்கோங்க. சரிங்களா? எந்த இயரில் என்னென்னலாம் நடந்தது அப்படின்றத. நெக்ஸ்ட் கொஷின் போகலாமா? 5th கொஷின், விச் இஸ் தி ஓல்டஸ்ட் ஹைகோர்ட் இன் தி கண்ட்ரி? நாட்டின் மிக பழமையான உயர்நீதிமன்றம் எது அப்படின்னு கேட்டிருந்தேன் இல்லைங்களா? ஸோ நம்ம சொன்னோம் ஃபஸ்ட்டு கல்கத்தா தான் சுப்ரீம் கோர்ட்டாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. தென் 1862 இந்த 3மே வந்து சுப்ரீம் கோர்ட்லேருந்து ஹை கோர்ட்டாக மாற்றிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு, மெட்ராஸ், பாம்பே, கல்கத்தா அப்படின்றது. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு எது வந்து நிறுவப்பட்டது? கல்கத்தா தான் இல்லைங்களா? இப்போ ஓல்டஸ்ட் ஹைகோர்ட் அப்படின்னா அது கல்கத்தா ஹைகோர்ட் தான். தென் இந்த அலகாபாத் ஹைகோர்ட் இருக்கு இல்லைங்களா? ஸோ இதுவும் இம்பார்ட்டன்ட் தாங்க. இந்தியாவிலே லார்ஜஸ்ட் கோர்ட் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அலகாபாத் ஹைகோர்ட் தான். ஓகேவா? ஸோ இந்தியாவோட லார்ஜஸ்ட் ஹைகோர்ட் எது அப்படின்ட்டு கேட்கலாம், அலகாபாத் ஹைகோர்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா? 6th கொஷின், who was appointed as Chief Justice of Calcutta Supreme Court? கல்கத்தா நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியாக யார் நியமிக்கப்பட்டார் அப்படின்ட்டு. ஸோ நம்ம ஏற்கனவே சொன்னோம் இல்லையா சார், எலிஜா இன்ஃபே அப்படின்றவங்க தான் வந்து சீஃப் ஜஸ்டிஸாக வந்து நியமனம் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் கொஷின் போகலாமா? 7th கொஷின், வாரன் ஹேஸ்டிங் எஸ்டாப்ளிஷ்ட் விச் ஒன் ஆஸ் கிரிமினல் கோர்ட் ஆஃப் அப்பீல்? வாரன் ஹேஸ்டிங்ஸ் ஏற்படுத்திய குற்றவியல் மேல்முறையீட்டு நீதிமன்றம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க இல்லைங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வாரன் ஹேஸ்டிங்ஸ் அப்படின்றவங்க 4 விஷயத்தை கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அதில் ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய இந்த மொஃபூசில் திவானி அதலட் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உரிமையியலுக்கான நீதிமன்றம். ஓகேவா? தென் நெக்ஸ்ட் மொஃபூசில் ஃபௌஸ்தாரி அதலட் அப்படின்றது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா குற்றவியலுக்கான நீதிமன்றம். தென் நெக்ஸ்ட் தேர்ட் சதார் திவானி அதலட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இந்த உரிமையியலுக்கான மேல்முறையீட்டு நீதிமன்றம். தென் ஃபோர்த்தாக இருக்கக்கூடிய அந்த சதார் நிசாமத் அதலட் அப்படின்றது தான் குற்றவியலினுடைய மேல்முறையீட்டு நீதிமன்றம். ஓகேவா? ஸோ அப்போ அவர் எஸ்டாப்ளிஷ் பண்ணது 4 நீதிமன்றம். அதனோட நேம் பார்த்துக்கோங்க. அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணவர் யார் அப்படின்னு பார்த்தா வாரன் ஹேஸ்டிங்ஸ். சரிங்களா? நெக்ஸ்ட் கொஷின் போகலாமா? 8th கொஷின், who reorganized the civil and criminal judicial system? யார் உரிமையியல் மற்றும் குற்றவியல் நீதிமுறையை மறுசீரமைத்தார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இவர் தான் லார்ட் கார்ன்வாலிஸ் அப்படின்றவர் தான் பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து இந்த சிவில் அண்ட் கிரிமினல் ஜுடிஷியரி சிஸ்டத்தை ரீஆர்கனைஸ் பண்ணியிருப்பார். ஓகேங்களா? ஸோ இவர் என்னெல்லாம் பண்ணியிருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் ஃபௌஸ்தாரி கோர்ட் அப்படின்னு ஒன்று இருந்துச்சு. ஓகேங்களா? ஸோ அந்த ஃபௌஸ்தாரி கோர்ட்டை வந்து அபாலிஷ் பண்ணியிருப்பார். ஓகேங்களா? அதற்கப்புறமா அவர் என்ன கிரியேட் பண்ணியிருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்க்கியூட் கோர்ட்ஸ் அப்படின்ட்டு ஓப்பன் பண்ணியிருப்பார். எந்த பகுதிகளெலாம் அப்படின்றது முக்கியம். கல்கத்தாவில் டெக்கா, தென் முர்ஷிதாபாத், பாட்னா, இந்த 4 பகுதிகளில். ஓகேவா? கல்கத்தா, டெக்கா, முர்ஷிதாபாத், பாட்னா இந்த 4 பகுதிகளில் சர்க்கியூட் கோர்ட் அப்படின்ட்டு ஒன்று கொண்டு வந்தார்.
சரிங்களா. தென் இதற்கு அடுத்தபடியாக வில்லியம் பென்டிக் அப்படின்றவர் என்ன பண்ணுவார்னா இந்த 4 சர்க்கியூட் கோர்ட்டையும் அவர் அபாலிஷ் பண்ணுவார். ஓகேங்களா. ஸோ இது வந்து யாருன்னா வில்லியம் பென்டிக். தென் அதற்கு அப்புறமா என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சர்தார் திவானி அதாலத் அண்ட் சர்தார் நிசாமத் அதாலட்னு கேள்விப்பட்டோம் இல்லையா. ஸோ இதை வந்து அலகாபாத்தில் எஸ்டாப்ளிஷ் பண்ணுவார் இந்த வில்லியம் பென்டிக் அப்படின்றவர். சரிங்களா. ஸோ இதெல்லாம் யார் பண்ணது, யார் அபாலிஷ் பண்ணது அப்படின்றதெல்லாம் முக்கியங்க, பார்த்துக்கோங்க. சரிங்களா. இன்னும் நம்மளுடைய ஸ்டே ஃபோக்கஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. 9th கொஸ்டின், சூஸ் தி இன்கரெக்ட் ஒன். ஆப்ஷன் ஏ, எ சிவில் ப்ரொசீஜர் கோட் 1859, அதாவது உரிமையியல் நடைமுறை சட்டம். ஸோ எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா 1859 தாங்க. தென் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்தியன் பீனல் கோட். ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை பற்றி டீட்டெயில்டாக நம்ம வரக்கூடிய கொஷின்ஸில் பார்ப்போம். இப்போ ஜஸ்ட்டு இந்திய தண்டனை சட்டம் எந்த இயர் கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1860. தென் நெக்ஸ்ட்டு கிரிமினல் ப்ரொசீஜர் கோடு, இது கொண்டு வரப்பட்ட ஆண்டு பார்த்திங்கன்னா 1862 கிடையாதுங்க, 1861. ஓகேவா. தென் இந்த மூணுத்தையுமே யார் வந்து கொண்டு வந்தாங்க, அதாவது எந்த கமிஷன் மூலமாக அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா லா கமிஷன் ஒன்று கொண்டு வந்திருப்பார். யாருன்னு பார்த்தீங்கன்னா மெக்காலே அப்படின்றவர். ஸோ அதன்படி தான் இந்த மூன்றுமே கிரியேட் ஆச்சு. ஓகேங்களா. ஸோ அப்போ யார் அப்படின்னு பார்த்தா மெக்காலே அப்படின்றவர். ஓகேவா. நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா. 10th கொஸ்டின், த ஜூரிஸ்டிகேஷன் ஆஃப் பிரைவேட் கவுன்சில் வாஸ் அபாலிஷ்டு பை. அதாவது இந்த பிரைவேட் கவுன்சில் தான் என்ன அப்படின்றத நம்ம பின்னாடி பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து இதற்கப்புறம் என்ன நடந்தது அப்படின்றத பார்ப்போமா. ஸோ இப்போ வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இருக்கு இல்லையா, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935, இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சர்க்கியூட் கோர்ட்லாம் அபாலிஷ் பண்ண அப்புறமா ஃபெடரல் கோர்ட்டை வந்து அவங்க க்ரியேட் பண்ணுவாங்க. ஓகேவா. ஸோ அந்த ஃபெடரல் கோர்ட்டில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சீஃப் ஜஸ்டிஸ் இருப்பாங்க, 6 ஜட்ஜஸ் இருப்பாங்க. ஓகேவா. அது வந்து கூட்டாட்சி நீதிமன்றம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா. தென் ஆனால் இதில் என்ன ஒரு ட்ராபேக் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேல்முறையீட்டு வழக்கெலாம் இருக்கு இல்லையா, அதை வந்து இங்கே வந்து தீர்த்து வைக்க மாட்டாங்க. ஸோ அப்போ அதற்குன்னு ஒரு பிரைவேட் கவுன்சில் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஓகேவா. இங்கிலாண்டில் இருக்குது. இங்கிலாண்டில் தான் வந்து இந்த மேல்முறையீடுலாம் வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த பிரிவு கவுன்சில் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நீதிக்குழு, ஸோ இவங்க மூலமாக தான் அதெல்லாமே செயல்பட்டு இருந்துச்சு. இதெல்லாம் அபாலிஷ் பண்ணணும் அப்படின்றதுக்காக கொண்டு வந்தது தான் இந்த பிரைவேட் கவுன்சில் ஆஃப் ஜூரிஸ்டிகேஷன் ஆக்ட் 1949 அப்படின்றது. சரிங்களா. ஸோ இந்த ஆக்ட் எதற்காக கொண்டு வந்தாங்க அப்படின்னு தெரிஞ்சுதா, ஃபெடரல் கோர்ட் அப்படின்றது இந்தியாவில் ஒன்று இருந்தது, ஆனால் அதில் மேல்முறையீடு பண்ணல. இங்கிலாண்டில் தான் மேல்முறையீடு பண்ணாங்க. ஸோ அதை அபாலிஷ் பண்ணணும் அப்படின்றதுக்காக கொண்டு வந்தது தான் இந்த பிரைவேட் கவுன்சில் ஜூரிஸ்டிகேஷன் ஆக்ட் 1949. சரிங்களா. ஸோ அப்போ அதே போல் இந்த ஃபெடரல் கோர்ட் பற்றி ஒன்று தெரிஞ்சுக்கணும். இந்தியாவோட ஃபஸ்ட்டு கோர்ட் எது வந்து நேஷ்னல் ஜூரிஸ்டிகேஷன் வச்சுருந்தது அப்படின்ற மாதிரி கேட்டாங்கன்னா அது இந்த ஃபெடரல் கோர்ட் தான். சரிங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா. 11th கொஸ்டின், சூஸ் தி இன்கரெக்ட் ஒன். ஸோ இது பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா, அப்போ அந்த பிரைவேட் கவுன்சில் வந்தாச்சு. ஸோ அதை வந்து அபாலிஷன் பண்ணிட்டாங்க. இதற்கு அப்புறமா இந்தியாவில் சுப்ரீம் கோர்ட் அப்படின்ட்டு எப்போ இன்னாகிரேட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 28th January 1950. ஓகேங்களா. ஸோ இந்த டேட் ரொம்ப முக்கியம். இந்த சுப்ரீம் கோர்ட் வந்து எப்போ இன்னாகிரேட் பண்ணாங்க அப்படின்றது 28th January 1950. சரிங்களா. ஸோ அப்போ இந்த சுப்ரீம் கோர்ட்டு கான்ஸ்டிடியூஷனில் ஆட் பண்ணியிருப்பாங்க இல்லைங்களா. ஸோ அது என்னென்ன ஆர்டிகிள்ஸ் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா ஆர்டிக்கிள் 124லேருந்து ஆர்டிக்கிள் 147 வரைக்கும் இருக்கும். சரிங்களா. ஸோ ஆர்டிக்கிள் 124லேருந்து 147 வரைக்கும் இந்த சுப்ரீம் கோர்ட்னோட அமைப்பு, அதிகார வரம்பு, இதை பற்றி தான் கொடுத்துருப்பாங்க. அதாவது கம்போசிஷன் அண்ட் ஜூரிஸ்டிகேஷன் ஆஃப் சுப்ரீம் கோர்ட், அதை பற்றி தான் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா. தென் அதே போல் இந்தியன் கான்ஸ்டிடியூஷனில் இந்த இந்த கோர்ட், அதாவது ஜுடிஷியரி, இந்தியன் ஜுடிஷியரியை பார்த்திங்கன்னா பிரிக்கலாம் இல்லையா. யூனியன் ஜுடிஷியரி தென் ஸ்டேட் ஜுடிஷியரி அப்படின்ட்டு பிரிக்கலாம் இல்லையா. அப்போ யூனியன் ஜுடிஷியரியை பற்றி சொல்கிறது பார்த்திங்கன்னா பார்ட் 5ல் சாப்டர் 4ல் சொல்லியிருப்பாங்க. ஓகேங்க. ஸோ அதற்கு டைட்டிலே பார்த்திங்கன்னா யூனியன் ஜுடிஷியரி அப்படின்ட்டு வச்சுருப்பாங்க. சுப்ரீம் கோர்ட் பற்றி இருக்கும். தென் நெக்ஸ்ட்டு பார்ட் 6. ஓகேவா. பார்ட் 6ல் சாப்டர் 6. ஸோ இதில் என்ன கொடுத்துருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா சபார்டினேட் கோர்ட்ஸ், அதாவது இதற்கு கீழே இயங்கக்கூடிய அனைத்து கோர்ட்ஸை பற்றியும் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுதான் தி ஸ்டேட் அப்படின்ட்டு சொல்லுவோம். ஓகேங்களா. ஸோ யூனியன் கவர்மெண்ட்டில் இருக்கக்கூடிய சுப்ரீம் கோர்ட், தென் ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய சபார்டினேட் கோர்ட்ஸ், அதாவது ஹை கோர்ட்ஸ், தென் டிஸ்ட்ரிக்ட் லெவல் கோர்ட்ஸ், இதெல்லாமே வரும். ஓகேவா. ஸோ அதை பற்றி சொல்கிறது இந்தியன் கான்ஸ்டிடியூஷனுடைய பார்ட் 6 சாப்டர் 6ல் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா.
12th question, which court transfer cases from subordinate court into itself? எந்த நீதிமன்றம் துணை நீதிமன்றத்தின் வழக்குகளை தன் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வர முடியும் அப்படின்னு கொடுத்துருந்தேன் இல்லைங்களா. ஸோ அது எந்த கோர்ட்டுக்குன்னு பார்த்தீங்கன்னா உச்ச நீதிமன்றத்துக்கு தான். ஸோ உச்ச நீதிமன்றத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு சில பவர்ஸ்லாம் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உச்சநீதிமன்றம் வந்து ஒரு முடிவை கொடுத்துட்டாங்க அப்படின்னா மற்ற இருக்கக்கூடிய அனைத்து நீதிமன்றங்களும் அதை கட்டுப்பட்டு தான் ஆகணும். ஓகேவா. ஸோ அவங்களோட டெசிஷன் வந்து பைண்டிங்காக இருக்கணும் எல்லா கோர்ட்ஸுக்கும் அப்படின்றது தான் ஃபர்ஸ்ட் பவர். தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம சொன்ன மாதிரி இப்போ ஒரு ஹைகோர்ட்டில் ஒரு கேஸ் நடக்குதுன்னா அதை வந்து தன்னுடைய கோர்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். அந்த அதிகாரம் வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு இருக்குது. ஒரு கேஸ்லேருந்து ஒரு கோர்ட்லேருந்து இன்னொரு கோர்ட்டுக்கு அந்த கேஸை மூவ் பண்ணுறதுக்கான அதிகாரம் சுப்ரீம் கோர்ட்டுக்கு இருக்குது. தென் அதே போல் ஜட்ஜஸ், ஹைகோர்ட்டோட ஜட்ஜஸ் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்கள டிரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கான அதிகாரம் பார்த்திங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டுக்கு இருக்குது. சரிங்களா. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சுப்ரீம் கோர்ட் பற்றினது. நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா. 13th question, which court that hear criminal cases in district level? மாவட்ட அளவில் குற்றவியல் வழக்குகளை விசாரிக்கும் நீதிமன்றம் எது அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா செஷன் கோர்ட், அதாவது அமர்வு நீதிமன்றம் அப்படின்ட்டு சொல்லுவோம். ஓகேவா. ஸோ இதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த குற்றவியல் வழக்குகள்லாம் மாவட்ட அளவில் இருக்கும் இல்லையா, ஸோ அதெல்லாமே வந்து பார்த்துக்கிறது அந்த கோர்ட்டோட பேர் வந்து செஷன் கோர்ட் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஓகேவா. தென் அதே போல் இந்த பஞ்சாயத் கோர்ட் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து வில்லேஜ் லெவலில் நடக்கும். ஓகேவா. கிராம அளவில் இருக்கக்கூடிய உரிமையியல் கேஸும் சரி குற்றவியல் கேஸும் சரி, சிவில் அண்ட் கிரிமினல் கேஸ் ரெண்டுமே வந்து இதில் பார்த்துப்பாங்க. ஓகேவா. எந்த கோர்ட்லன்னு பார்த்தா பஞ்சாயத் கோர்ட்டில், இது வந்து வில்லேஜ் லெவலில் இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரிவென்யூ கோர்ட். ஸோ இந்த ரிவென்யூ கோர்ட்டில் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேண்ட் ரெக்கார்ட்ஸ் சம்மந்தமாக இருக்கும் இல்லையா, ஸோ நிலம் விவகாரங்கள் ஏதாவது இருக்கும் இல்லையா, ஸோ அதற்காக கிரியேட் பண்ணப்பட்டது தான் இந்த ரிவென்யூ கோர்ட் அப்படின்றது. ஸோ லேண்ட் ரெக்கார்ட்ஸ் பற்றின கேசஸ் எல்லாமே இதில் நடத்துவாங்க. தென் நெக்ஸ்ட் ஹைகோர்ட் பற்றி நம்ம இன்னும் பார்க்கல இல்லையா, ஹைகோர்ட் பற்றி. ஸோ ஹைகோர்ட்டில் பார்த்தீங்கன்னா லோயர் கோர்ட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, இப்போ நம்ம பார்த்தோம் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட், சபார்டினேட் கோர்ட், செஷன் கோர்ட் அப்படியெல்லாம் பார்த்தோம் இல்லையா. ஸோ அதில் வந்து இருக்கக்கூடிய கேசஸை மேல்முறையீடு பண்ணக்கூடியது தான் இந்த ஹைகோர்ட். ஓகேவா. மேல்முறையீடு வழிகள்லாம் செய்வாங்க. தென் ரிட்ஸ் இருக்கு இல்லையா, மேண்டமஸ், கியூ வாரண்டோ, செட்யூரரி அப்படியெல்லாம். ஸோ அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக என்னென்ன ரிட்ஸ் எல்லாம் இருக்கோ அதை பார்ப்போம். தென் அதர் சம்மந்தப்பட்ட கேசஸ்லாம் நடத்துவாங்க ஃபண்டமெண்டல் ரைட்ஸை வந்து ரீஸ்டோர் பண்ணுறதுக்காக. தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த இப்போ ஒரு ஹைகோர்ட் இருக்குன்னா அது எந்த ஸ்டேட்டுக்குள்ளே இருக்கோ அந்த ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய மொத்த ஜூரிஸ்டிகேஷன் எல்லாத்தையுமே பார்த்துப்பாங்க. அதாவது அந்த ஸ்டேட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய எல்லா கேசஸும் வந்து நீதி வழங்குவாங்க. தென் நெக்ஸ்ட் பார்த்தா லாஸ்ட்டாக மற்ற இருக்கக்கூடிய சபார்டினேட் இதற்கு கீழே இருக்கக்கூடிய கோர்ட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அது எல்லாத்தையுமே சூப்பரிண்டெண்டன்ஸ் அதாவது கண்காணிக்கக்கூடிய வேலைகள்லாம் செய்கிறது தான் இந்த ஹைகோர்ட்டோடைய பவர். தென் லாஸ்ட்டாக டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் பற்றி இன்னும் பார்க்கல இல்லைங்களா. ஸோ மாவட்ட நீதிமன்றம். ஸோ இதில் என்னென்ன கேஸ்லாம் நடக்கும்னு பார்த்தீங்கன்னா ஒரு டிஸ்ட்ரிக்ட் இருக்குன்னா அதற்குள்ளே ஏற்படுற கேசஸ் எல்லாமே இவங்க எடுத்து நடத்துவாங்க. தென் இப்போ அதற்கு கீழே இந்த டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டு கீழே இருக்கக்கூடிய லோயர் கோர்ட்ஸ்லாம் இருக்குது இல்லைங்களா, ஸோ அவங்களோட டிசிஷன் ஏதாவது மேல்முறையீடு பண்ணணும் அப்படின்னா இந்த டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டில் பண்ணுவாங்க. தென் அகைன் பார்த்தீங்கன்னா கிரிமினல் கேசஸ். ஸோ கிரிமினல் கேசஸ் ஏதாவது சீரியஸாக போயிட்டு இருக்க கேசஸ் இருந்தால் அது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டில் தான் நடக்கும். சரிங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா. 14th question, first லோக் அதாலத் held in the year. முதல் லோக் அதாலத் நடைபெற்ற ஆண்டு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு லோக் அதாலத் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மக்கள் நீதிமன்றம் அப்படின்ட்டு சொல்லுவோம் இல்லைங்களா. ஸோ ஸ்பீடி ஜஸ்டிஸ், அதாவது விரைவில் வந்து நீதிமன்றம் வந்து முடிவு கொடுக்கணும் அப்படின்றதுக்காக கொண்டு வந்தது தான் மக்கள் நீதிமன்றம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பேனல் மாதிரி இருப்பாங்க, பேனல் மெம்பர்ஸ் தான் இருப்பாங்க. அதாவது அட்வொகேட் இருக்காங்க இல்லையா, வக்கீல் தான் வந்து எடுத்து வைப்பாங்க அப்படின்னு கிடையாது. ஸோ பேனல் மெம்பர்ஸ் இருப்பாங்க, மக்களோட பிரச்சனையை தீர்த்து வைப்பாங்க. ஸோ அதில் யாரெல்லாம் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிட்டையர்டு ஜட்ஜு ஒருத்தவங்க இருப்பாங்க, லாயர் ஒருத்தவங்க இருப்பாங்க, சோஷியல் ஒர்க்கர் ஒருத்தவங்க அண்ட் அட்வொகேட் ஒருத்தவங்க. ஓகேவா. ஸோ இந்த 4 பேர் தான் இருப்பாங்க. இப்போது மக்களோட பிரச்சனை என்னவோ இருக்கோ ஸோ அதை வந்து உடனடியாக வந்து அதற்கான தீர்வு கொடுக்கணும் அப்படின்றதுக்காக கொண்டு வந்தது தான் இந்த மக்கள் நீதிமன்றம். ஸோ இது இந்தியாவில் ஃபஸ்ட்டு எப்போ கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1982 தாங்க கொண்டு வந்தாங்க. அண்ட் இந்தியாவில் எந்த ஸ்டேட்டில் அப்படின்னு கண்டிப்பாக கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது, குஜராத்தில். ஓகேங்களா. ஸோ குஜராத்தில் ஜுனாகத் அப்படின்ற ஒரு பகுதியில் தான் ஃபஸ்ட்டு இந்தியாவுடைய லோக் அதாலத் நடந்தது. ஓகேங்களா. தென் நெக்ஸ்ட் இந்த 2000 பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் ட்ராக்
கோர்ட் அப்படின்ட்டு ஒன்று கொண்டு வந்தாங்க. ஓகேவா? ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா ரொம்ப வருஷமாக வந்து பெண்டிங்லேயே இருக்கக்கூடிய செஷன்ஸை வந்து கிளியர் பண்ணணும் அப்படின்றதுக்காக கொண்டு வந்தது தான் இந்த ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட் அப்படின்றது. அதே போல் 2005 இருக்கு இல்லைங்களா? ஸோ 2005 பார்த்திங்கன்னா கோர்ட் அப்படின்னு ஒன்று எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லா கோர்ட்ஸுமே வந்து கம்ப்யூட்டரைஸ்டாக இருக்கும். ஓகேவா? ஸோ அப்போ கோர்ட் மூலமாகவே ஜுடிஷியல் சர்வீஸை ப்ரொவைட் பண்ணுறதுக்காக கொண்டு வந்தது தான் இந்த கோர்ட் அப்படின்னு சொல்லுவோம். தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 1987 கொடுத்துருக்கேன் இல்லைங்களா? ஸோ இது வந்து இதில் வந்து நல்சா அப்படின்னு ஒன்று இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. ஸோ அதை பற்றி மட்டும் நம்ம அடுத்த கொஸ்டினில் பார்ப்போம். தென் வேறு என்னெல்லாம் நியூ இனிஷியேட்டிவ்ஸ் இந்த நீதிமன்றம் ரிலேட்டடாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டெலிலா இனிஷியேட்டிவ்னு சொல்லுவோம், தொலைதூர சட்ட முன்னெடுப்பு அப்படின்ட்டு சொல்லுவோம். ஸோ இது எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஊரகங்களில் இருக்கக்கூடிய மக்களுக்கெல்லாம் இந்த ஜுரிஸ்டிகேஷன் எல்லாமே போய் சேரணும் அப்படின்றதுக்காக கொண்டு வந்தது தான் இது. ஸோ இது என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலமாக வந்து லீகல் அட்வைஸ் கொடுப்பாங்க லாயர்ஸ் எல்லாரும். ஓகேவா? ஸோ அந்த லீகல் அட்வைஸை லாயர்ஸ் தான் கொடுப்பாங்க. அந்த வீடியோ கான்ஃபரன்ஸ் எதன் மூலமாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெலிலா அப்படின்ற ஒரு போர்ட்டல் மூலமாக தான் கொடுப்பாங்க. சரிங்களா? தென் பார்த்தீங்கன்னா ஃபேமிலி கோர்ட், இது எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ இப்போ ஃபேமிலி ரிலேட்டடான இஷ்யூஸ் ஏதாவது இருந்தால், ஃபார் எக்ஸாம்பிள் குழந்தையை தத்தெடுக்கிறது, இல்லை வந்து டிவோர்ஸ் வேண்டும், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே டீல் பண்ணுறது ஃபேமிலி கோர்ட். தென் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மொபைல் கோர்ட்ஸ் அப்படின்ட்டு ஒன்று சொல்லுவாங்க, நடமாடும் நீதிமன்றம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா ஊரகங்களுக்கும் போய் சேரணும் அப்படின்றதுக்காக, ரூரலில் இருக்கக்கூடிய பீப்புள்ஸுக்கு வந்து அவேர்னஸ் இருக்கணும் அப்படின்றதுக்காகவும் அவங்களோட வாழ்விடத்துக்கே சென்று நீதி வழங்கக்கூடியது தான் இந்த மொபைல் கோர்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டினில் நம்ம நல்சா பற்றி பார்க்கலாமா? 15th கொஸ்டின், எல் இன் நல்சா ஸ்டாண்ட்ஸ் ஃபார். ஸோ நல்சா அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்சா ஆக்ட் அப்படின்னு ஒன்று இருக்குங்க, நேஷ்னல் லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டி ஆக்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அது கொண்டு வரப்பட்ட இயர் தான் 1987. சரிங்களா? ஸோ இதை வந்து தமிழில் பார்த்தீங்கன்னா தேசிய சட்ட சேவைகள் அதிகாரம் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இது எதற்காக கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீக்கர் செக்ஷன்ஸ் இருப்பாங்க இல்லையா? ஸோ அந்த சொசைட்டிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக லீகல் சர்வீஸ் கிடைக்கணும், அதாவது ஃப்ரீயாகவே சட்ட சேவைகள் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக கொண்டு வந்தது தான் இந்த ஆக்ட். அது மட்டும் இல்லாமல் லோக் அடாலட் இருக்கு இல்லைங்களா? ஸோ இதெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணணும் அப்படின்ட்டு இந்த ஆக்டில் சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ இந்த ஆக்டுக்கான இயர் 1987. நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா? 16th கொஸ்டின், விச் இஸ் த ஹையஸ்ட் கோர்ட் ஆஃப் அப்பீல் அண்ட் கார்டியன் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன். அரசியலமைப்பு சட்டத்தின் பாதுகாவலராகவும் இறுதி மேல்முறையீட்டு நீதிமன்றமாகவும் இருப்பது எது அப்படின்னு கொடுத்துருந்தேன் இல்லைங்களா? ஸோ கொஸ்டின் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அரசியலமைப்பு சட்டத்தின் பாதுகாவலர் யார் அப்படின்ட்டு கூட கேட்பாங்க. அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து உங்களுக்கு யூனியன் எக்ஸிக்யூட்டிவா, யூனியன் லெஜிஸ்லேட்டரா, இல்லை சுப்ரீம் கோர்ட்டா, இந்த மாதிரி கொடுக்கலாம். ஸோ அதற்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா உச்ச நீதிமன்றம். சரிங்களா? ஸோ இந்தியன் கான்ஸ்டிடியூஷனோட கார்டியன் அப்படின்னு சொல்லப்படுறது சுப்ரீம் கோர்ட்டை தான். அது மட்டும் இல்லாமல் இந்தியாவோட ஹையஸ்ட் கோர்ட் ஆஃப் அப்பீல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் சுப்ரீம் கோர்ட் தான். ஓகேவா? ஸோ இவங்களோட முடிவு தான் இறுதி மேல்முறையீட்டு முடிவாக இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் எல்லாம் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா? 17th கொஸ்டின், எஃப்ஐஆர் ஸ்டாண்ட்ஸ் ஃபார். ஸோ எஃப்ஐஆர் பற்றி நம்ம பின்னாடி பார்ப்போங்க, அது எந்த கேஸில் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்ற விஷயத்தெல்லாம். ஸோ ஃபஸ்ட்டு இதில் எஃப்ஐஆருக்கு ஃபுல் ஃபார்ம் மட்டும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட் அப்படின்ட்டு சொல்லுவோம். ஓகேவா? ஃபஸ்ட்டு இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட். 18th கொஸ்டின், டிஸ்பியூட் பிட்வீன் ஸ்டேட்ஸ் ஆஃப் இந்தியா கம்ஸ் டு தி சுப்ரீம் கோர்ட் அண்டர். மாநிலங்களுக்கு இடையிலான பிரச்சனைகள் ஆகியன எந்த அதிகார வரம்புகளுள் அடங்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ சுப்ரீம் கோர்ட்டுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோட்டலாக 3 ஜூரிஸ்டிகேஷன்ஸ் இருக்குங்க. அப்புறம் 2 ஜூரிஸ்டிகேஷன் சொல்ல மாட்டோம், 2 பவர்ஸ் இருக்குது. ஸோ அது எல்லாமே என்னென்ன அப்படின்ட்டு பார்ப்போங்களா? ஸோ ஃபஸ்ட்டு ஒரிஜினல் ஜூரிஸ்டிகேஷன் அப்படின்னு சொல்லுவோம், முதன்மை அதிகார வரம்பு. அதாவது இப்போ ஒரு யூனியன் கவர்மெண்ட்டுக்கும் ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் இடையே ஏதாவது பிரச்சனை இருக்குது அப்படின்னா அதற்கான கேஸ் எல்லாம் முதன்மையாக வந்து எந்த கோர்ட்டில் முன் வைப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த சுப்ரீம் கோர்ட்டில் தான் முன் வைப்பாங்க. ஓகேவா? ஸோ அதை தான் ஒரிஜினல் ஜூரிஸ்டிகேஷன், அதாவது முதன்மை அதிகார வரம்பு அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு யூனியன் கவர்மெண்ட்டுக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் இல்லை 2-3 ஸ்டேட்ஸுக்குள்ள பிரச்சனை இப்படின்ற விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டில் தான் நடக்கும். இதுதான் சுப்ரீம் கோர்ட்டினோட முதன்மை அதிகார வரம்பு அப்படின்னு சொல்லுவோம். தென் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அப்பல்லேட் ஜூரிஸ்டிகேஷன், அதாவது மேல்முறையீட்டு அதிகார வரம்பு அப்படின்னு கொடுத்துருக்காங்களா? ஸோ இப்போ ஹைகோர்ட்டில் ஒரு கேஸ் போயிட்டுருக்கு அப்படின்னா அதை வந்து மேல்முறையீடு பண்ணணும் அப்படின்னா அது வந்து சுப்ரீம் கோர்ட்டில் எடுத்து நடத்துவாங்க. சரிங்களா? ஸோ இதுதான் வந்து அப்பல்லேட் ஜூரிஸ்டிகேஷன், மேல்முறையீட்டு அதிகாரம்னு சொல்லுவோம். ஓகேவா? தென் அதே போல் இந்த மேல்முறையீடு நடத்துறதுக்கு ஹைகோர்ட் கிட்ட இருந்து அப்ரூவல் வரணும். ஓகேவா? ஸோ அப்ரூவல் வந்ததுக்கு அப்புறமா தான் சுப்ரீம் கோர்ட்டில் எடுத்து நடத்த முடியும். சரிங்களா?
தென் நெக்ஸ்ட் அதாவது சர்டிஃபிகேட் மாதிரி ஒன்று கொடுப்பாங்க. தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அட்வைசரி ஜூரிஸ்டிகேஷன், ஆலோசனை அதிகார வரம்பு அப்படின்ட்டு சொல்லுவோம். ஸோ இது எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட் வந்து தனக்கு ஏதாவது வந்து அட்வைஸ் வேணும் அப்படின்னா, அதாவது எது ரிலேட்டடான்னு பார்த்தீங்கன்னா பப்ளிக் ரிலேட்டடாக வந்து அட்வைஸ் வேணும் அப்படின்ட்டு ரெக்கமெண்ட் பண்ணாரு அப்படின்னா சுப்ரீம் கோர்ட் வந்து அட்வைஸ் பண்ணுவாங்க. ஸோ இதை பற்றி சொல்கிற ஆர்டிக்கல் தான் ஆர்டிக்கல் 143 அப்படின்ட்டு சொல்லுவோம். சரிங்களா? ஸோ இந்த ஆர்டிக்கலில் ஆலோசனை அதிகார வரம்பு கொடுத்துருப்பாங்க சுப்ரீம் கோர்ட்டுக்காக. ஓகேவா? பொது முக்கியத்துவத்தை பற்றி கேள்விகள் வந்து பிரசிடென்ட் எழுப்பினார்னா அதற்கு அட்வைஸ் பண்ணுறது. தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக ரிட் ஜூரிஸ்டிகேஷன் அப்படின்னு கொடுத்துருக்கேன்னா, ஸோ இந்த ரிட் ஜூரிஸ்டிகேஷன்னா நீதி பேராணை அதிகார வரம்பு அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸை வந்து என்ஷூர் பண்ணணுன்றதுக்காக ரிட்ஸ் ஜூரிஸ்டிகேஷன்லாம் இருக்குது அப்படின்னு சொன்னோம் இல்லைங்களா, மேண்டமஸ் அப்படியெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ ரிட்ஸ் ஜூரிஸ்டிகேஷன் என்னென்ன இருக்குது அப்படின்றது அப்புறம் பார்ப்போம். ஸோ இதுக்கான அதிகாரமும் பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டுக்கு இருக்குது. ஸோ அதை பற்றி சொல்கிறது பார்த்தீங்கன்னா ஆர்டிக்கிள் 32. அதுவே ஹைகோர்ட்டில் இந்த ரிட்ஸ் ஜூரிஸ்டிகேஷன் பற்றி சொல்லக்கூடிய பவர் பார்த்தீங்கன்னா ஆர்டிக்கிள் 226 சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ 2 ஆர்டிக்கிளும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. சுப்ரீம் கோர்ட்டுக்கும் பவர் இருக்குது, ஹைகோர்ட்டுக்கும் பவர் இருக்குது, டிஃப்ரென்ஸ் பார்த்துக்கோங்க. தென் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கோர்ட் ஆஃப் ரெக்கார்ட்னு சொல்லுவோம் 5th, அதாவது ஆவண நீதிமன்றம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சுப்ரீம் கோர்ட்டில் நடக்கக்கூடிய ப்ரொசீடிங்ஸ் எல்லாத்தினுடைய ரெக்கார்ட்ஸுமே மெயின்டைன் பண்ணுறது, தென் லோயர் கோர்ட்னோட டெசிஷனை வந்து செக் பண்ணுறது, இது எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த கோர்ட்ஸ் ஆஃப் ரெக்கார்ட் அப்படின்ற அதிகாரத்தின் மூலமாக சுப்ரீம் கோர்ட்டில் நடக்கும். தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் பவர், அதாவது சிறப்பு அதிகாரங்கள் இருக்குங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா லோயர் கோர்ட்ஸ், இதற்கு சுப்ரீம் கோர்ட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய எல்லா கோர்ட்ஸையும் வந்து சூப்பர்வைஸ் பண்ணக்கூடிய பவர். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து சுப்ரீம் கோர்ட்னோட பவர்ஸ். மொத்தம் 6 பவர்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இது ரிலேட்டடாக டிஎன்பிஎஸ்சிலேருந்து ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க. எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்ட்டு பார்ப்போமா? 19th question, choose the incorrect one. Option A, PIL is a litigation filed to protect public interest. அதாவது PIL அப்படின்னா பொது நலனை பாதுகாப்பதற்காக நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யும் வழக்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லைங்களா? ஸோ இது கரெக்டு தாங்க. PIL அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுநல வழக்கு எடுத்து நடத்துகிறோம் இல்லையா? ஸோ அதை தான் பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஓகேவா? தென் இது வந்து இதை பற்றி எந்த ஆர்டிக்கிளில் கொடுத்துருப்பாங்க அப்படின்றத பார்த்துக்கோங்க. சுப்ரீம் கோர்ட்டில் நடத்தக்கூடியதை பற்றி சொல்கிறது ஆர்டிக்கிள் 32. அதுவே ஹைகோர்ட்டில் நடத்தக்கூடியது பற்றி சொல்கிறது ஆர்டிக்கிள் 226. ஸோ நம்ம சொன்னோம் இல்லையா ரிட்ஸ் ஜூரிஸ்டிகேஷன், அதாவது நீதி பேராணை அதிகார வரம்பு. ஸோ இதை பற்றி எல்லாமே சொல்கிறது தான் இந்த பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன், அதாவது பொதுநல வழக்கு. ஸோ இப்போ ரிட்ஸை பற்றி ஏதாவது நம்ம கேஸ் பண்ணணும் அப்படின்னா அது வந்து இந்த பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் கீழே தான் வரும். புரியுதுங்களா? ஸோ அதாவது பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் பொதுநலத்தை பாதுகாக்கிறதுக்காக கொண்டு வரப்பட்டது தான் இந்த பவர். ஓகேவா? ஸோ இது எப்படி நடக்கும் இந்த ப்ராசஸ் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா கோர்ட்டுக்கு வந்து ஒரு ரிட்டர்ன் லெட்டர் எழுதுகிற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த இதை வந்து யார் இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க, ஹைகோர்ட்டா சுப்ரீம் கோர்ட்டா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷனை வந்து சுப்ரீம் கோர்ட் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கிரிமினல் லா பிகின்ஸ் வித் FIR அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வந்து சிவில் லா கிரிமினல் லா அப்படின்னு 2 இருக்கு இல்லைங்களா? உரிமையியல் சட்டம் குற்றவியல் சட்டம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ சிவில் லா அதாவது உரிமையியல் சட்டம் நடக்க போகுது அப்படின்னா அது வந்து எப்படி வந்து ஸ்டார்டிங் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெட்டிஷன் மாதிரி ஒன்று ஃபைல் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ அந்த கோர்ட்டுக்கு முன்னாடி பெட்டிஷன் மாதிரி ஒன்று ஃபைல் பண்ணுறதன் மூலமாக வந்து இது ஸ்டார்ட் ஆகும். அதுவே கிரிமினல் லா இருக்குது இல்லைங்களா? ஸோ அது எப்படி, அதாவது குற்றவியல் சட்டம் எப்படி நடக்கும்னு பார்த்தீங்கன்னா FIR மூலமாக தான் தொடங்கும். அதாவது ஒரு போலீஸ்கிட்ட வந்து போலீஸோட இன்வெஸ்டிகேஷன் மூலமாக FIR ஃபஸ்ட்டு ஃபைல் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அந்த கோர்ட்டில் அதன்படி தான் இந்த கிரிமினல் லா நடக்கும். ஸோ இதுதான் ரெண்டுத்துக்கும் சிவில் லாக்கும் கிரிமினல் லாக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த உரிமையியல் சட்டம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா பனிஷ்மெண்ட், அதாவது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து மணியோ இல்லை ப்ராப்பர்ட்டியோ ஸோ இதில் ஏதாவது ஏமாத்துறாங்க அப்படின்னா அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க. ஸோ அந்த பனிஷ்மெண்ட்டும் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மணி ரெம்யூனரேஷன் தான் இருக்கும். ஸோ இப்போ பாதிக்கப்பட்டவங்க வந்து எனக்கு எவ்வளோ அமௌண்ட் வேணும் அப்படின்னு சொல்கிறாங்களோ ஸோ அதன்படி வந்து பனிஷ்மெண்ட் அந்த அமௌண்ட்டை கொடுக்குற மாதிரி இருக்கிறது தான் இந்த சிவில்லால் பனிஷ்மெண்ட்டாக இருக்கும். அதுவே கிரிமினல் லா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ திருடுறது அப்புறம் கொலை செய்யறது இந்த மாதிரி கேஸ் எல்லாமே குற்றவியல் சட்டத்தில் வரும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா பனிஷ்மெண்ட் எப்படி இருக்குன்னா ஜெயிலுக்கு சென்ட் பண்ணுறது. ஸோ யார் வந்து குற்றவாளி நிரூபிக்கப்படுறாங்களோ அவங்கள ஜெயிலில் போடுறது, இப்படி தாங்க பனிஷ்மெண்ட் இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா சிவில் கேசஸ், அதாவது உரிமையியல் வழக்குக்கு வந்து ஜெயிலில் போடுறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம ஏற்கனவே சொன்னோம் உரிமையியல் கேஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா மணி தான் வந்து பாதிக்கப்பட்டவங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருக்கும் அப்படின்ட்டு சொன்னோம் இல்லைங்களா? ஸோ அப்போ இது தவறாக இருக்குது. தென் இந்த உரிமையியல் சட்டத்துக்கு கீழே என்னென்ன கேசஸ்லாம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோஷியல் மேட்டர்ஸில் இல்லை மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கு டிஸ்பியூட் ஏதாவது பேரண்ட்ஸ் மூலமாக கட்டாயப்படுத்துறது இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது. இல்லை வந்து ப்ராப்பர்ட்டியில் ஏதாவது ப்ராப்ளம்ஸ். ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா உரிமையியல் சட்டத்துக்கு கீழே வரும். சரிங்களா? ஸோ இப்போ ஒருத்தவங்களுக்கு வந்து
ப்ராப்பர்ட்டியில் வந்து ஷேர் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஏமாத்துறாங்க அப்படின்னா அவங்க வந்து எந்த கேஸ் ஃபைல் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா சிவில் கேஸ் தான் ஃபைல் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்துக்கோங்க. தென் இந்த பிஐஎல் பார்த்தோம் இல்லைங்களா, ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் சொன்னோம் இல்லையா, இது ரிலேட்டடாக டிஎன்பிஎஸ்சியில் ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்ட்டு பார்ப்போமா. இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா குரூப் 1 2017 கேட்டிருக்காங்க. விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் நாட் கரெக்ட் அபவுட் பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன்? A petition in public interest litigation filed before the Supreme Court may not be transferred to appropriate High Court அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி பெட்டிஷன் ஃபைல் பண்ணுறதன் மூலமாக இது வந்து அதாவது ரிட்டன் லெட்டர் மூலமாக ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொன்னோம். அது மட்டும் இல்லாமல் இது வந்து சுப்ரீம் கோர்ட்டில் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க இந்த பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் சொன்னோமா. ஸோ இப்போ இந்த கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா ஹை கோர்ட்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகாது அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. அப்போ ஆப்ஷன் பி தான் கரெக்ட் இல்லைங்களா. ஏன்னா ஆப்ஷன் ஏல பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஹை கோர்ட்டில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணப்படும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது தவறு. தென் நெக்ஸ்ட் சி ஆப்ஷன் பாருங்க, லெட்டர் இன் பிஐஎல் should be addressed to the court and not to an individual judge அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ எந்த கோர்ட்டுக்கு கீழே வருதோ அந்த கோர்ட்டுக்கு வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி கிடையாது, சுப்ரீம் கோர்ட்டில் மட்டும்தான் இன்ட்ரோடியூஸ் பண்ண முடியும், நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம். அதே போல் பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் வந்து அண்டர் த ப்ரிவியூ ஆஃப் ஹை கோர்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே சுப்ரீம் கோர்ட்டு கீழே தான் வரும், ஹை கோர்ட்டுக்கு இந்த அதிகார வரம்பு கிடையாது இல்லைங்களா. ஸோ அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி தான். 20th கொஸ்டின், ரூல் ஆஃப் லா அடாப்டட் ஃப்ரம், சட்டத்தின் ஆட்சி எதிலிருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தேன் இல்லைங்களா. ஸோ ரூல் ஆஃப் லா அப்படின்றது பார்த்தீங்கன்னா யூகே கான்ஸ்டிடியூஷன்ல இருந்தாங்க அடாப்ட் பண்ணப்பட்டது சரிங்களா. தென் அதே போல் நம்ம இந்தியன் கான்ஸ்டிடியூஷனில் எந்த ஆர்டிக்கிளில் இருக்குது அப்படின்னு கண்டிப்பாக கேட்க வாய்ப்பு இருக்குது சரிங்களா. ஆர்டிகல் 14ல் ரூல் ஆஃப் லா பற்றி கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ சட்டத்தின் ஆட்சி அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா கேஸ்ட் மூலமாகவோ ஒருத்தவங்களோட கலர் இல்லை ரேஸ் மூலமாகவோ எந்த டிஸ்டிங்ஷனும் இருக்கக்கூடாது, எல்லாருமே ஈக்குவல். அதே போல் ஒருத்தவங்க ஒரு கிரைம் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் வந்து எல்லாத்துக்குமே ஈக்குவலாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடியதான் இந்த சட்டத்தின் ஆட்சி அப்படின்றது சரிங்களா. ஸோ இது ரிலேட்டடாக டிஎன்பிஎஸ்சிலேருந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்ட்டு பார்ப்போமா. இன்னும் நம்மளுடைய ஸ்டே ஃபோக்கஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. ரூல் ஆஃப் லா இஸ் எம்படிட் இன் விச் ஆர்டிகிள் ஆஃப் தி இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்? இந்திய அரசியல் அமைப்பின் எந்த விதியில் சட்டத்தின் ஆட்சி உறைந்துள்ளது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஏற்கனவே அதை பற்றி சொன்னோம் இல்லையா, ஆர்டிகல் 14ல் தான் இந்தியன் கான்ஸ்டிடியூஷனில் ரூல் ஆஃப் லா பற்றி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாம் 2018 கேட்டிருக்காங்க. 21st கொஸ்டின், ரூல் ஆஃப் லா அட்வொகேட்டட் பை. ஸோ கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ரூல் ஆஃப் லா அட்வொகேட்டட் பைன்னு கேட்கலாம், இல்லை ஹூ இஸ் தி அட்வொகேட் ஆஃப் ரூல் ஆஃப் லா அப்படின்ட்டும் கேட்கலாம் சரிங்களா. ஸோ ரெண்டுத்தில் எப்படி கேட்டாலும் அதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஏவி டைசி அவர்கள் தான் சரிங்களா. தென் அதே போல் ரூல் ஆஃப் லா பற்றி அதாவது லா ஷுட் கவர்ன் அப்படின்ற புக்கை யார் எழுதுனாங்க அப்படின்ட்டு கேட்கலாம். ஸோ இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா அரிஸ்டாட்டில் ஓகேங்களா. ஸோ அரிஸ்டாட்டில் தான் லா ஷுட் கவர்ன் அப்படின்றத எழுதினவங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா. 22nd கொஸ்டின், சூஸ் தி இன்கரெக்ட் ஒன் அபவுட் சுப்ரீம் கோர்ட். ஸோ சுப்ரீம் கோர்ட் பற்றி தவறாக இருக்கிறது கேட்டிருந்தேன் இல்லைங்களா. ஸோ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி சுப்ரீம் கோர்ட் இனாகிரேட் பண்ணப்பட்ட டேட் பார்த்தீங்கன்னா ஜனவரி 28, 1915 சொன்னோமா. ஸோ இதில் டேட் தப்பாக இருக்குது இல்லைங்களா. அப்போ இதுக்கான ஆன்சர் ஏ தான். தென் நெக்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள், 1950 அதாவது சுப்ரீம் கோர்ட்டை கான்ஸ்டிடியூட் பண்ண அந்த இயரில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 8 ஜட்ஜஸ் இருந்தாங்க. அதில் ஒருத்தவங்க சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவும் அதர் ஜட்ஜஸ் 7 பேரும் இருந்ததாக சொல்லியிருக்காங்க இல்லைங்களா. ஸோ இது கரெக்டு தாங்க. கான்ஸ்டிடியூட் பண்ணப்பட்டப்போ இவ்வளோ ஜட்ஜஸ் தான் இருந்தாங்க. தென் அது வந்து எப்போ வந்து இந்த கவுண்ட் 8ன்றதை இன்க்ரீஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2008ல் 30 வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருப்பாங்க சரிங்களா. ஸோ இப்போ மேக்ஸிமம் பாசிபிள் ஜட்ஜஸ் வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 34 தாங்க சரிங்களா. ஸோ மேக்ஸிமம் 34 ஜட்ஜஸ் வரைக்கும் சுப்ரீம் கோர்ட்டில் இருக்கலாம். அட் ப்ரெசண்ட்டாக பார்த்தீங்கன்னா சீஃப் ஜஸ்டிஸையும் சேர்த்து 28 ஜட்ஜஸ் வந்து இந்தியன் சுப்ரீம் கோர்ட்டில் இருக்கிறதா உங்களுக்கு புக்கில் கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா. ஆனால் கரண்ட் அப்டேட்டடான ஆகஸ்ட் 2020 படி பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாக 31 ஜட்ஜஸ் இருக்காங்க சரிங்களா. ஸோ இப்போ நான் சொல்கிறது ஆகஸ்ட் 2020 அப்டேட்டடான இன்ஃபர்மேஷன். உங்களுக்கு புக்கில் வந்து 28 ஜட்ஜஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த 31 பார்த்தீங்கன்னா இன்க்ளூடட் சீஃப் ஜஸ்டிஸ் ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா. 23rd கொஸ்டின், இன்கரெக்ட் அபவுட் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ். ஸோ சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸை பற்றி ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தேன் இல்லைங்களா. ஸோ அதில் ஃபஸ்ட்டு ஆப்ஷன் பாருங்கள், ஈ ஷுட் ஹேவ் ஒர்க்ட் ஆஸ் எ ஜட்ஜ் ஆஃப் ஹை கோர்ட் ஃபார் அட்லீஸ்ட் 5 years. அதாவது ஹை கோர்ட்டில் ஜட்ஜ் ஆஃப் 5 yearsஆவது அப்பாயிண்ட் ஆகிருக்கணும், அது ஒரு எலிஜிபிலிட்டி அப்படின்னு கொடுத்துருந்தேன்னா ஸோ இது கரெக்டு தாங்க. தென் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஈ ஷுட் ஹேவ் ஒர்க்ட் ஆஸ் அன் அட்வொகேட் ஆஃப் ஹை கோர்ட் ஃபார் அட்லீஸ்ட் 10 years. அதாவது வழக்கறிஞராக இருந்தாங்க அப்படின்னா 10 yearsஆவது அந்த ஹை கோர்ட்டில் வழக்கறிஞராக இருந்திருக்கணும் அப்படின்ட்டு சொல்லுவாங்க ஓகேவா. ஸோ இதுவும் ஒரு எலிஜிபிலிட்டி.
தென் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஏஜ் அப் டு 60 இயர்ஸ். ஸோ எந்த ஏஜ் வரைக்கும் அவங்க சுப்ரீம் கோர்ட்டில் ஜட்ஜஸாக இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 60 ஏஜ்னு கொடுத்துருந்தேன் இல்லைங்களா. ஸோ இது தவறுங்க. சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் வந்து 65 ஏஜ் வரைக்கும் சுப்ரீம் கோர்ட்டில் இருக்கலாம். சரிங்களா. தென் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அவங்களோட அப்பாயின்மெண்ட் வந்து டெம்பரரி பேசிஸ்னு கொடுத்துருந்தேன் இல்லைங்களா. ஸோ இதுவும் ஒரு முக்கியமான விஷயம் தாங்க. சுப்ரீம் கோர்ட்டோட ஜட்ஜஸ்க்கு எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா டெம்பரரி பேசிஸ் தான். ஓகேவா. தென் இவங்களோட அப்பாயின்மெண்ட் யார் வந்து இவங்களை அப்பாயிண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா தான் இல்லைங்களா. ஸோ இவர் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்சல்ட் பண்ணுவாங்க யாரு கூட அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொலிஜியம் அப்படின்னு சொல்லுவோம், இல்லை காலேஜ் அப்படின்ட்டுலாம் சொல்லுவோம் இல்லைங்களா. ஸோ இது என்ன, இந்த கொலிஜியமில் யாரெல்லாம் இருப்பாங்க அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா 4 சீனியர் மோஸ்ட் ஜட்ஜ் இருப்பாங்க. ஓகேவா. சுப்ரீம் கோர்ட்னோட 4 சீனியர் மோஸ்ட் ஜட்ஜ் இருப்பாங்க. இவங்க கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு தான் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா வந்து சுப்ரீம் கோர்ட்னோட ஜட்ஜஸை அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. ஓகேவா. ஸோ இந்த மாதிரி டீட்டெயில்ஸும் கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கணுங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா. 24th கொஸ்டின், விச் ஹைகோர்ட் இஸ் காமன் ஃபார் 7 நார்த் ஈஸ்ட் ஸ்டேட்ஸ்? எந்த உயர்நீதிமன்றம் வடகிழக்கில் உள்ள 7 மாநிலங்களுக்கு பொதுவாக உள்ளது அப்படின்னு கேட்டிருந்தேன் இல்லைங்களா. ஸோ இதே போல் ஹைகோர்ட் ஜட்ஜ் பற்றி இப்போ நம்ம சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு பார்த்தோம் இல்லையா, அதே போல் ஹைகோர்ட் ஜட்ஜுக்கு பார்த்தீங்கன்னா எவ்வளோ இயர் டென்யூர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸ் டென்யூர். ஓகேவா. ஸோ இதில் வந்து இவங்களுக்கான குவாலிஃபிகேஷனும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க 1 இல்லை 2 கோர்ட்டாக கூட இருக்கட்டும். பட் ஹைகோர்ட் ஜட்ஜில் ஹைகோர்ட்டில் அவங்க பார்த்தீங்கன்னா அட்வொகேட்டாக 10 இயர்ஸ் இருந்தாகணும். ஓகேவா. ஸோ 1 இல்லை அதற்கும் மேற்பட்ட கோர்ட்ஸில் அட்லீஸ்ட் அவங்க 10 இயர்ஸ் ஆகுது அட்வொகேட்டாக இருக்கணும். இதுதான் வந்து ஹைகோர்ட்டில் ஜட்ஜ் ஆகிறதுக்கான எலிஜிபிலிட்டி. ஓகேங்களா. ஸோ இவங்களுக்கு வந்து யார் ஒப்பீனியன், அதாவது யார் கூட கன்சல்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட். ஓகேவா. பிரசிடென்ட்டும் ஜூரிஸ்ட் இருப்பாங்க, அதாவது தலை சிறந்த சட்ட நிபுணர் இருப்பாங்க. ஸோ அவங்கெல்லாம் கலந்து ஆலோசித்து தான் இந்த ஹைகோர்ட் ஜட்ஜை வந்து அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்துக்கோம். இப்போ கொஸ்டின் பாருங்க, அதாவது 7 நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ்க்கு சேர்த்த மாதிரி ஒரு காமன் ஹைகோர்ட் இருக்குது. அந்த ஹைகோர்ட் எது அப்படின்ற மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தேன் இல்லைங்களா. ஸோ இதுவே ரொம்ப புதுசான விஷயம். இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம்னா ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் ஒரு ஹைகோர்ட் இருக்கும் அப்படின்ட்டு பார்த்தோம் இல்லைங்களா. ஸோ இப்போ சொல்லப்படுற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதாவது இதில் 7 ஸ்டேட்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மோர் தென் 1 ஸ்டேட்டுக்கு மேலே சேர்ந்து அதுக்குன்னு ஒரு காமனாக ஹைகோர்ட் இருக்குது இல்லைங்களா. ஸோ இந்த விஷயம் எப்போ கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1956 இதன் மூலமாக தான் கொண்டு வந்தாங்க. ஸோ அது என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 or more ஸ்டேட்ஸ் இல்லை யூனியன் டெரிட்டரிஸ்க்கு வந்து காமனான ஒரு ஹைகோர்ட் எஸ்டாப்ளிஷ் பண்ணலாம், அந்த உரிமைகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறது தான் இந்த 7th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1956. ஓகேங்களா. ஸோ அதன்படி உருவாக்கப்பட்டது தான் இந்த சண்டிகர் ஹைகோர்ட், குவாஹாட்டி ஹைகோர்ட்லாம். இந்த சண்டிகர் ஹைகோர்ட் எந்தெந்த ஸ்டேட்ஸுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பஞ்சாப், ஹரியானா அண்ட் சண்டிகர். ஓகேவா. ஸோ இதற்கு காமனானது தான் இந்த சண்டிகர் ஹைகோர்ட். அப்போது இந்த 7 நார்த் ஈஸ்ட் ஸ்டேட்ஸ் இருக்கு இல்லையா, அதற்கு காமனானது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குவாஹாட்டி ஹைகோர்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நேம்லேயே இருக்குது குவாஹாட்டி அப்படின்றது. ஸோ அது வந்து அஸ்ஸாமுடைய தான் இல்லைங்களா. ஸோ அப்போ அதுதான் இந்த 7 சிஸ்டர்ஸ் சொல்லுவோம் இல்லையா, அஸ்ஸாம், நாகாலாந்து, மணிப்பூர், மேகாலயா, மிசோரம், திரிபுரா, அருணாச்சல் பிரதேஷ். ஸோ இதனுடைய காமன் ஹைகோர்ட் தான் இந்த குவாஹாட்டி ஹைகோர்ட் அப்படின்றது. சரிங்களா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டெல்லி ஹைகோர்ட். டெல்லின்றது ஒரு யூனியன் டெரிட்டரி இல்லைங்களா. ஸோ இந்த யூனியன் டெரிட்டரிக்குன்னு தனியாக ஒரு ஹைகோர்ட் வந்து கொண்டு வந்ததா டெல்லி ஹைகோர்ட். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு ரீசண்டாக அதாவது 2019 ஜனவரியில் வந்து ஸ்டார்ட் பண்ணப்பட்டது தான் இந்த ஆந்திர பிரதேஷ் ஹைகோர்ட். ஓகேவா. ஸோ இதையும் பார்த்துக்கோங்க. ரீசெண்டாக 2019 எந்த ஹைகோர்ட்டை எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க அப்படின்ட்டு கேட்கலாம். 1 ஜனவரி 2019 ஆந்திர பிரதேஷ் ஹைகோர்ட்டை தான் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா. தென் அதற்கு முன்னாடி இந்தியாவில் மொத்தம் வந்து எத்தனை ஹைகோர்ட்ஸ் இருக்குது அப்படின்ட்டும் கேட்கலாம். ஸோ ஆகஸ்ட் 2020 அப்டேட்டட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் 25 ஹைகோர்ட்ஸ் இருக்குங்க. சரிங்களா. இந்த மாதிரி விஷயங்களை பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா. 25th கொஸ்டின், சூஸ் தி கரெக்ட் ஒன். ஆப்ஷன் ஏ ஆர்டிகல் 213 அப்பாயின்மெண்ட் ஆஃப் ஜட்ஜஸ் அண்ட் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் ஹைகோர்ட். சட்டப்பிரிவு 213 உயர் நீதிமன்றத்தின் நீதிபதி மற்றும் தலைமை நீதிபதியின் நியமனம் பற்றி கூறுகிறது அப்படின்னு கொடுத்துருந்தேன் இல்லைங்களா. ஸோ இதை பற்றி சொல்கிறது பார்த்தீங்கன்னா 213 கிடையாதுங்க, 216. ஓகேவா. ஆர்டிகல் 216 தான் ஹைகோர்ட்னுடைய ஜட்ஜஸை பற்றியும் சீஃப் ஜஸ்டிஸை பற்றியும் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா. ஸோ ஆர்டிகல்ஸ் எல்லாம் ரொம்ப முக்கியங்க, பார்த்துக்கோங்க. தென் நெக்ஸ்ட்டு ஆர்டிகல் 226 இதில் தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் இல்லையா, ஹைகோர்ட்டில் ரிட்ஸை இஷ்யூ பண்ணலாம், அதே போல் சுப்ரீம் கோர்ட்லேயும் ரிட்ஸை இஷ்யூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட்ஸில் ரிட்ஸை இஷ்யூ பண்ணுறதுக்கான ஆர்டிகல்
32 அப்படின்ட்டு பார்த்தோமா, அதே போல் ஹைகோர்ட்டில் இஷ்யூ பண்ணுறதுக்கான ஆர்டிக்கிள் பார்த்தீங்கன்னா 226. ஓகேவா? ஸோ இது ரெண்டுத்தையும் பார்த்துக்கிட்டோம். அப்போ இதுதான் கரெக்டாக இருக்குது. தென் நெக்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள், ஆர்டிக்கிள் 34 பவர் ஆஃப் ஹைகோர்ட் லைக் அ சுப்ரீம் கோர்ட் டு இஷ்யூ ரிட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். ஆர்டிக்கிள் 34 கிடையாது, ஆர்டிக்கிள் 32ல் சுப்ரீம் கோர்ட்டுக்கு இருக்குது அப்படின்ட்டு சொல்லிட்டு சொன்னோம் இல்லைங்களா? ஸோ அப்போ இந்த ஆர்டிக்கிளும் ராங்காக தான் இருக்குது. 34ல் இது கிடையாது. தென் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆர்டிக்கிள் 226 அண்ட் ஆர்டிக்கிள் 227 எக்ஸ்பிளிசிட்லி கன்ஃபர் த பவர் ஆஃப் ஜுடிஷியல் ரிவ்யூ ஆன் சுப்ரீம் கோர்ட். 226 மற்றும் 227வது சட்டப்பிரிவுகள் உச்ச நீதிமன்றத்தின் நீதி புனராய்வு அதிகாரம் பற்றி வெளிப்படையாக கூறுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஆர்டிகல் 26 எதற்காக அப்படின்ட்டு நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். இந்த மாதிரி ஹைகோர்ட்டில் வந்து ரிட்ஸை இஷ்யூ பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆர்டிகல் 227 எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைகோர்ட்டுக்கு பவர் இருக்கும். என்னன்னு பார்த்தீங்கன்னா அதற்கு கீழே இருக்கக்கூடிய எல்லா கோர்ட்ஸும் இருக்கு இல்லையா? இப்போ ஒரு ஸ்டேட்டில் அந்த ஹைகோர்ட் இருக்குன்னா அந்த டெரிட்டரிக்குள்ளே இருக்கக்கூடிய மொத்தத்தினுடைய ஜுடிஷியல் பவரையும் வந்து சூப்பர்வைஸ் பண்ணுறதுக்கான பவர் ஹைகோர்ட்டுக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறது தான் ஆர்டிகிள் 227. ஓகேவா? ஸோ அப்போ இந்த 4 ஆர்டிகல்ஸும் பார்த்துக்கிட்டிங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா? 26th question, which writ is issued against a person who claims or usurps a public office? எந்த பேராணை பொது பதவிக்கு தவறாக வரும் ஒருவரை தடுக்கிறது அப்படின்னு சொல்கிறது. ஸோ இது எந்த ரிட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா கோ வாரண்டோ அப்படின்னு சொல்லுவோம். அதாவது தகுதி வினவும் நீதி பேராணை அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ கவர்மெண்ட் ஆஃபீஸில் வந்து யாராவது ஒருத்தவங்க ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க எந்த தகுதியின் அடிப்படையில் வந்து அந்த அரசு அலுவலகத்தை வந்து பதவி ஏற்றாங்க அப்படின்ற ஒரு கேள்வியை எழுப்புறதுக்கான அதிகாரத்தை கொடுக்கறது தான் இந்த கோ வாரண்டோ அப்படின்றது. ஓகேவா? தகுதி முறை வினவும் நீதி பேராணை அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதே போலவே இன்னும் 4 இருக்குங்க ரிட்ஸு. டோட்டலாக 5 ரிட்ஸு, அதாவது 5 நீதி பேராணை. அதில் 1 கோ வாரண்டோ பார்த்துட்டோமா? தென் நெக்ஸ்ட் மேண்டமஸ் கட்டளை உறுத்தும் நீதி பேராணை. ஸோ இது எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது தனக்கு கீழே இப்போது சபார்டினேட் கோர்ட்ஸ்னு சொல்லுவோம். இப்போ சுப்ரீம் கோர்ட்டுக்கு சபார்டினேட் கோர்ட்னா என்ன? ஹை கோர்ட்டு. அதுக்கு கீழே வரக்கூடிய லோயர் கோர்ட்ஸ் எல்லாத்தையும் சபார்டினேட் கோர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? ஸோ இப்போ சுப்ரீம் கோர்ட் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய கோர்ட்ஸ் வந்து தன்னுடைய ஒர்க்கை கரெக்டாக பார்க்குதா, டியூட்டிஸை கரெக்டாக வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறாங்களா அப்படின்றத செக் பண்ணுறதுக்கான உரிமை இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது சட்டத்திற்கு புறம்பான நடவடிக்கை தடுக்கிறதுக்காகவும் அந்த கடமைகளை அந்த கீழ் நீதிமன்றங்கள்லாம் சரியாக செய்யணும் அப்படின்றதுக்காகவும் கொண்டு வந்தது தான் இந்த மேண்டமஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது நெறியுறுத்தும் நீதி பேராணை அப்படின்ட்டு சொல்கிறோம். சரிங்களா? தென் நெக்ஸ்ட்டு ப்ராஹிபிஷன் தடையுறுத்தும் நீதி பேராணை அப்படின்ட்டு இருக்குது. ஸோ இது எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவும் பார்த்தீங்கன்னா ஹையர் கோர்ட், இதுவும் கோர்ட் ரிலேட்டடாக தான். ஸோ இது அவங்க யாருக்கு கொடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா லோயர் கோர்ட்டுக்கு கொடுப்பாங்க. அதாவது தன்னுடைய நீதி வரம்பை மீறி வந்து யாராவது செயல்பட்டாங்க அப்படின்னா அதை தடுக்கிறதுக்காக கொண்டு வரப்பட்டது. ஓகேவா? ஸோ இப்போ அந்த பவர் வந்து அந்த கோர்ட்டுக்கு இருக்காது. பட் அதை மீறி வந்து அந்த கேஸை அவங்க ஹேண்டில் பண்ணுறாங்க அப்படின்னா அதை வந்து ப்ராஹிபிட் பண்ணுறதுக்காக கொண்டு வரப்பட்டது தான் இந்த ப்ராஹிபிஷன் அப்படின்னு சொல்கிறது. ஓகேங்களா? தென் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செர்டியோரரி ஆவண கேட்பு பேராணை அப்படின்ட்டு இருக்கா. ஸோ இது எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவும் அகைன் இப்போ லோயர் கோர்ட் ஏதாவது இருக்குது அப்படின்னா அவங்களோட ஜட்ஜ்மெண்ட்டில் அவங்க ஓவர் ரூலிங் பண்ணுறாங்க அப்படின்ட்டுனாலும், அதே போல் அவங்க வந்து ஒரு கேஸ் நடக்குதுன்னா அதுக்கான டாக்குமெண்ட்ஸ், ஃபைல்ஸ், எவிடன்ஸ் எல்லாமே கரெக்டாக வச்சுருக்காங்களா அப்படின்றத ரிவ்யூ பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையுமே ரெக்கார்டிங்ஸு இது எல்லாத்தையும் ரிவ்யூ பண்ணுறதுக்காக உருவாக்கப்பட்டதான் இந்த விளக்கம் கோரும் ஆணை அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ சுப்ரீம் கோர்ட்டில் லோயர் கோர்ட்டில் ஏதோ ஒரு, அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ஹை கோர்ட்டில் ஏதாவது ஒரு கேஸ் நடக்குது அப்படின்னா அந்த டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் பண்ணால் அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இப்போ ஹை கோர்ட் வந்து சுப்ரீம் கோர்ட்டு கொடுத்தாகணும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து விளக்கம் கோரும் ஆணை, அதாவது செர்டியோரரி அப்படின்ட்டு சொல்கிறோம். இல்லைன்னா ஆவண கேட்பு பேராணை அப்படின்ட்டும் சொல்லுவோம். சரிங்களா? தென் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஹேபியஸ் கார்பஸ் அப்படின்ட்டு சொல்லுவோம். அதாவது ஆட்கொணர்வு பேராணை அப்படின்ட்டு சொல்லுவோம். ஸோ இது எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்களை வந்து காரணமே இல்லாமல் அரெஸ்ட் பண்ணி வைக்கிறது, இல்லைனா வந்து ஒருத்தவங்களை அடைச்சி வைக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணும்பொழுது கோர்ட்டு மூலமாக இந்த ஹேபியஸ் கார்பஸ் மூலமாக அவங்கள வந்து கோர்ட்டில் ஒப்படைக்கணும் அப்படின்னு சொல்ல வைக்கிறது. ஓகேவா? ஸோ இதெல்லாம் ஸ்டாப் பண்ணணும் அப்படின்றதுக்காக கோர்ட்டில் ஒப்படைக்கணும், அவங்களுக்கு எதுவும் ஆகாமல் அப்படியெல்லாம் சொல்லுவாங்க இல்லைங்களா? ஸோ அது சொல்கிறது தான் இந்த ஹேபியஸ் கார்பஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ இந்த ரிட்ஸ் டிஎன்பிஎஸ்சில இருந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்ட்டு பார்ப்போமா? The writ of habeas corpus is ஆட்கொணர் நீதி பேராணை என்பது. ஸோ இப்போ தான் சொன்னோம் இல்லைங்களா, இல்லீகல் அரெஸ்ட் இல்லைனா வந்து டிடைன்டு பர்சன், அதாவது டிடென்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் இல்லைங்களா. ஸோ அப்போது இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, சட்டத்திற்கு புறம்பாக கைது செய்வதிலிருந்து மக்களை பாதுகாத்தல் அப்படின்றது. ஸோ இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா குரூப் 4 எக்ஸாம் 2016 தாங்க கேட்டிருக்காங்க. 27th question, who is the first Chief Justice of India?
இந்தியாவின் முதல் தலைமை நீதிபதி யார் அப்படின்ட்டு ஒரு கொஷின் கேட்டிருந்தேன் இல்லைங்களா. ஸோ இந்தியாவுடைய சுப்ரீம் கோர்ட்னோட ஃபஸ்ட்டு சிஜேஐ யார் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா ஹரிலால் ஜே கண்ணையா அப்படின்ட்டு சொல்லுவோம். சரிங்களா, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஷின்ங்க, பார்த்துக்கோங்க. அதே போல் இவர் கூட வந்து 8 ஜட்ஜஸ், அதாவது இவர் கூட எக்ஸ்ட்ரா 7 ஜட்ஜஸ் வந்து சுப்ரீம் கோர்ட்டில் ஃபஸ்ட் டைமாக அப்பாயிண்ட் ஆகிருப்பாங்க இல்லைங்களா. ஸோ அதில் ஒருத்தவர் தான் இந்த பதஞ்சலி சாஸ்திரி அப்படின்றவர். சரிங்களா, தென் இப்போ ரிமைனிங் இருக்கக்கூடிய இந்த வைவி சந்திரசத் அப்படின்றவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யஷ்வந்த் விஷ்ணு சந்திரசத் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இவர் வந்து இந்தியாவோட 16th சிஜேஐ சீஃப் ஜஸ்டிஸ். ஓகேங்களா, சுப்ரீம் கோர்ட்னோட 16th சீஃப் ஜஸ்டிஸ். எதற்காக இவரை மென்ஷன் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவிலே லாங்கஸ்ட் சர்விங் சீஃப் ஜஸ்டிஸ் அப்படின்ட்டு சொல்லப்படுறது இவர் தான். ஓகேங்களா, 7 years 4 months வந்து இவர் அந்த ஆஃபீஸில் இருந்திருக்காரு, அதாவது சீஃப் ஜஸ்டிஸாக இருந்திருக்காரு. ஓகேங்களா, ஸோ இந்தியாஸ் லாங்கஸ்ட் சர்விங் சிஜேஐ அப்படின்னு கேட்டால் அது YV சந்திரசத். ஓகேங்களா, 16th சீஃப் ஜஸ்டிஸாக இருந்திருக்காரு. ஓகேவா, இவருக்கு நிக் நேமும் இருக்குங்க, அயன் ஹேண்ட்ஸ் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. சரிங்களா, தென் நெக்ஸ்ட் கமல் நாராயண் சிங். இவர் அப்படியே ஆப்போசிட்ங்க. இவர் தான் இந்தியாவோட ஷார்ட்டஸ்ட் டென்யூர் சீஃப் ஜஸ்டிஸ். ஓகேங்களா, ரொம்ப ஷார்ட்டாக சர்வ் பண்ண சிஜேஐ யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கமல் நாராயண் சிங். 18 days தான் வந்து இவர் சீஃப் ஜஸ்டிஸாக இருந்திருப்பார். இவர் இந்தியாவோட 22nd சீஃப் ஜஸ்டிஸ். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் கொஷின் போகலாமா. 28th கொஷின், ஹூ இஸ் 47th சிஜேஐ. ஸோ கொஷின் பார்த்தீங்கன்னா ப்ரெசன்ட் சீஃப் ஜஸ்டிஸ் யாருன்னு கேட்காம 47th சீஃப் ஜஸ்டிஸ் யார் அப்படின்னு கேட்டோம்னா நம்ம கொஞ்ச நேரம் யோசிப்போம் இல்லைங்களா. அதாவது இப்போ இருக்கக்கூடிய சீஃப் ஜஸ்டிஸ் நான் சொல்கிறது August 2020ங்க. ஸோ அதில் இருக்கக்கூடிய இந்தியாவுடைய சீஃப் ஜஸ்டிஸ் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரத் அரவிந்த் போப்தே அவர்கள் தான். ஓகேவா, ஸோ அவர் தான் இந்தியாவுடைய 47th சீஃப் ஜஸ்டிஸ். ஓகேங்களா, ஸோ இதற்கு முன்னாடி இருந்தவர் தான் ரஞ்சன் ககோய், இவர் 46th சிஜேஐ. சரிங்களா, தென் அதற்கு முன்னாடி இருந்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா தீபக் மிஸ்ரா அவர்கள், இவங்க 45th சிஜேஐயாக இருந்தாங்க. சரிங்களா, தென் பி சதாசிவம், இவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மெட்ராஸில் இருந்து, அதாவது தமிழ்நாடுனுடைய 2nd சீஃப் ஜஸ்டிஸ் இந்தியாவாக இருக்காங்க. ஓகேவா, தமிழ்நாடுலேருந்து போன சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவில் ஒருத்தர் தான் இந்த பி சதாசிவம் அப்படின்றவர். ஸோ இவர் பார்த்தீங்கன்னா 40th சீஃப் ஜஸ்டிஸாக இருந்திருக்காரு. அதே போல் தமிழ்நாட்டில் இருந்து போன ஃபஸ்ட்டு சீஃப் ஜஸ்டிஸ் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட்னோட ஃபஸ்ட்டு சீஃப் ஜஸ்டிஸ் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதஞ்சலி சாஸ்திரின்ட்டு நம்ம ப்ரீவியஸ் கொஸ்டின்லேயே பார்த்தோம் இல்லையா. அவர் வந்து ஜட்ஜாக இருந்தார் சுப்ரீம் கோர்ட்டில் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தான் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவாக இருந்தார். அதே போல் அவர் எத்தனாவது சிஜேஐ இந்தியாவுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2nd சிஜேஐ. ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா. 29th கொஸ்டின், சூஸ் தி இன்கரெக்ட் ஒன். ஆப்ஷன் ஏ ஹரி சிங் கார். ஃபர்ஸ்ட் ஒன் ரியலைஸ் நெசசிட்டி ஆஃப் எஸ்டாப்ளிஷ் ஆல் இந்தியா ஹைகோர்ட் ஆஃப் ஃபைனல் அப்பீல். ஸோ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி பிரைவேட் கவுன்சில் அப்படின்னு வந்ததுக்கு அப்புறமா தான் அதை வந்து அபாலிஷ் பண்ணாங்க. அதாவது இங்கிலாண்டில் தான் வந்து பார்த்திங்கன்னா மேல்முறையீடு எல்லாமே நடந்துட்டு இருந்துச்சு. ஸோ அதை அபாலிஷ் பண்ணிவிட்டு இந்தியாவிலே ஒன்று வேணும் அப்படின்றத முதலாக சிந்தித்தவர் யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஹரி சிங் கார் அப்படின்றவர் தான். சரிங்களா, அவர் 1921லேயே சொல்லியிருப்பார் இந்த மாதிரி இந்தியாவில் லீகலாக இப்படி ஒன்று இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. தென் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் கவுன்சில் ஜூரிஸ்டிகேஷன் ஆக்ட். ஸோ அந்த இயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1949. ஓகேவா, 1947 கிடையாதுங்க, 1949. அதுதான் அபாலிஷன் ஆஃப் ப்ரைவேட் கவுன்சில் ஜூரிஸ்டிகேஷன் அப்படின்ட்டு சொல்லுவோம் இல்லைங்களா. தென் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி ஆர்டிகல் 124. இது வந்து எதை பற்றி சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் சுப்ரீம் கோர்ட். ஸோ சுப்ரீம் கோர்ட்டை எஸ்டாப்ளிஷ் பண்ணக்கூடியது எந்த ஆர்டிக்கல்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டிகல் 124 தாங்க. சரிங்களா, இதுவும் கரெக்டாக இருக்குது. தென் ஆப்ஷன் டி பார்த்தீங்கன்னா இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் வந்து 3-tier ஜுடிஷியல் சிஸ்டம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நம்ம ஜுடிஷியல் சிஸ்டம் இந்திய நீதித்துறையை வந்து 3ஆக பிரிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது கரெக்டு தாங்க. ஒன்று வந்து சுப்ரீம் கோர்ட், செகண்ட் பார்த்தீங்கன்னா ஹை கோர்ட், தேர்டு பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் அண்ட் செஷன் கோர்ட் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஓகேவா, டிஸ்ட்ரிக்ட் அண்ட் செஷன் கோர்ட் இது ரெண்டுமே 3rd tier. ஓகேங்களா, ஸோ இப்படி தான் வந்து இந்தியன் ஜுடிஷியரி சிஸ்டமாக பிரிக்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா. 30th கொஸ்டின், விச் ஒன் இஸ் நாட் த 3-tier ஜுடிஷியல் சிஸ்டம். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்தியன் ஜுடிஷியல் சிஸ்டமை 3ஆக பிரிக்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட், தென் ஹை கோர்ட், அடுத்து பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் அண்டு செஷன் கோர்ட். ஓகேங்களா, கிராம பஞ்சாயத்து கோர்ட் அப்படின்ட்டு ஒரு பிரிவு கிடையாது. சரிங்களா, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா.
31st question, an Indian federation though a dual polity has no dual judiciary at all. இந்திய கூட்டாட்சி இரட்டை ஆட்சி அமைப்புமுறை கொண்டிருந்தாலும் இரட்டை நீதித்துறை அமைப்பை கொண்டிருக்கவில்லை அப்படின்னு சொன்னவர் நேரு அப்படின்னு கொடுத்திருந்தேன் இல்லைங்களா. ஸோ இதை சொன்னவர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா B.R. அம்பேத்கர் அவர்கள். ஸோ அதாவது என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்திய அரசியல் அமைப்புல கூட்டாட்சி அதாவது ஃபெடரலிசம் இருந்தாலும், அதாவது ஸ்டேட் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்படின்னு தனித்தனி ஆட்சி இருந்தாலும் ஜுடிஷியரியில் நீதித்துறையில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தனித்தனியாக பிரித்து இருக்காது அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க இல்லைங்களா. ஸோ நம்ம ஜுடிஷியரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனியாக ஒன்று தான் ஜுடிஷியரி அப்படின்ட்டு இருக்குது. ஸோ அதை தான் சுப்ரீம் கோர்ட், ஹை கோர்ட், டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் அப்படியெல்லாம் வருது இல்லைங்களா. ஸோ இந்த மாதிரி ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு தனியாகவும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு தனியாகவும் பவர்ஸ் இல்லை இல்லைங்களா. ஸோ அது கரெக்ட் தான். ஆனால் அது சொன்னவர் B.R. அம்பேத்கர் அவர்கள். தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டுக்கு 6 ஜுரிஸ்டிகேஷன் இருக்குது அப்படின்ட்டு கொடுத்துருந்தேன் இல்லைங்களா. ஸோ இது தாங்க கரெக்ட். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரிஜினல் ஜுரிஸ்டிகேஷன், அதாவது ஒரிஜினல் ஜுரிஸ்டிகேஷன், அப்பலேட் ஜுரிஸ்டிகேஷன், அட்வைசரி ஜுரிஸ்டிகேஷன், ரிட்ஸ் ஜுரிஸ்டிகேஷன், கோர்ட் ஆஃப் ரெக்கார்ட், ஸ்பெஷல் பவர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 6மே வந்து ஃபுல்லாக டெஃபினிஷன் வரைக்கும் பார்த்துட்டோம் இல்லைங்களா. ஸோ அப்போ 6 ஜுரிஸ்டிகேஷன் இருக்குது. தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 153 வந்து அட்வைஸ் ஆஃப் பிரசிடென்ட் டு சுப்ரீம் கோர்ட் இஸ் நாட் பைண்டட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பற்றி சொல்கிறது ஆர்டிகல் 143ன்னு பார்த்தோம். ஸோ இதில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரசிடென்ட்டுக்கு வந்து அட்வைஸ் வேணும் பப்ளிக் ரிலேட்டடாக அப்படின்னா சுப்ரீம் கோர்ட் அதை வழங்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் அதை வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்றது பிரசிடென்ட்க்கு நெசசரி இல்லை அப்படின்ட்டு சொல்கிறது தான் இந்த ஆர்டிகிள் 143. சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா. 32nd question, incorrect about organization of Supreme Court. உச்சநீதிமன்றம் அமைப்பு பற்றி தவறானவை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்தியன் கான்ஸ்டிடியூஷனில் பார்ட் 5ல் சாப்டர் 4ல் தான் சுப்ரீம் கோர்ட் பற்றி கொடுத்துருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம். அதாவது டைட்டில் எப்படி இருக்குன்னு பார்த்தோம், யூனியன் ஜுடிஷியரி அப்படின்ட்டு இருக்குன்னு சொன்னோம். ஸோ இது கரெக்டு தான். தென் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆர்டிகிள் 125லேருந்து 147 வரைக்கும் கொடுத்துருந்தேன் இல்லைங்களா. ஸோ ஆர்டிகிள் வந்து 124லேருந்தே கொடுத்துருப்பாங்க. ஆர்டிகிள் 124லேருந்து 147 வரைக்குமே இந்த சுப்ரீம் கோர்ட்டை பற்றி தான் கொடுத்துருப்பாங்க. தென் நெக்ஸ்ட்டு சுப்ரீம் கோர்ட்னோட ஜட்ஜினோட பீரியட் பார்த்தீங்கன்னா 65 ஏஜ் வரைக்கும் அப்படின்னு கொடுத்துருந்தேன் இல்லைங்களா. ஸோ இது கரெக்டு தான். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா. 33rd கொஸ்டின், கரெக்ட் அபவுட் அப்பாயின்மெண்ட் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ். ஸோ சுப்ரீம் கோர்ட்னோட ஜட்ஜஸை எப்படி அப்பாயிண்ட் பண்ணுறாங்க இந்த விஷயமும் நம்ம பார்த்தோம். சீஃப் ஜஸ்டிஸ் வந்து ஒரு கொலிகியம், அதாவது காலேஜ் மாதிரி அவங்க கூட கன்சல்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோமா. அந்த கொலிகியமில் யாரெல்லாம் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 சீனியர் மோஸ்ட் ஜட்ஜஸ் இருப்பாங்க அப்படின்ட்டு சொன்னோம். ஸோ இது கரெக்டு தான். தென் நெக்ஸ்ட்டு அதான் அந்த கொலிகியமில் 5 சீனியர் மோஸ்ட்னு கொடுத்துருக்கேன். அப்போ இது தவறு. தென் நெக்ஸ்ட்டு அப்பாயிண்டட் பை பிரசிடென்ட் வித் கன்சல்ட் ஆஃப் கேபினெட் அண்ட் ஜட்ஜஸ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஹைகோர்ட்டில் ஓகேவா. ஸோ ஹைகோர்ட்னோட ஜட்ஜஸை வந்து அப்பாயிண்ட் பண்ணுறது பிரசிடெண்ட்டாக இருப்பாங்க. யார் கூடலாம் கன்சல்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேபினெட் கூடவும் சுப்ரீம் கோர்ட்னோட ஜட்ஜஸ் கூடவும் வந்து கன்சல்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த கொஷின் பார்த்தீங்கன்னா இன்கரெக்ட் அப்படின்னு வரணுங்க. நான் தப்பாக டைப் பண்ணியிருக்கிறதுனால உங்களுக்கு இங்கே கரெக்ட் அப்படின்ட்டு இருக்குது ஓகேவா. ஸோ சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸை எப்படி அப்பாயிண்ட் பண்ணுறாங்க அப்படின்றதும் பார்த்துட்டோம், ஹை கோர்ட் ஜட்ஜஸை எப்படி அப்பாயிண்ட் பண்ணுறதுன்றதும் பார்த்துட்டோம் இல்லைங்களா. ஸோ இதில் கிளியர் ஆகிக்கோங்க, இங்கே வந்து டைப்பிங் மிஸ்டேக் இருக்குது. நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா. 34th கொஸ்டின், டியூரிங் இம்பீச்மெண்ட் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் the majority of not less than how many members of house present. கண்டன தீர்மானம் வாக்கெடுப்பில் குறைந்தபட்சம் எவ்வளவு ஆதரவு பெரும்பான்மை பெற்றிருக்க வேண்டும் அப்படின்னு கொடுத்துருந்தோம். ஸோ ஒரு இப்போ ஹைகோர்ட் ஜட்ஜோ இல்லை சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜோ இருக்காங்க அப்படின்னா அவங்கள ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா அதை பற்றி அவங்களுக்கான முறைகள் பார்த்திங்கன்னா இந்த இம்பீச்மெண்ட் மூலமாக தான் வந்து அவங்கள ரிமூவ் பண்ண முடியும். ஸோ அப்போ அந்த இம்பீச்மெண்ட்டுக்கு எவ்வளோ பேர் வந்து ஓட் போட்டிருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 2/3 ஆஃப் தி மெம்பர்ஸ் ஆகுது ஓட்டிங் டைமில் இருப்பாங்க இல்லையா, அவங்க வந்து ஓட் பண்ணியிருக்கணும் ஓகேவா. 2/3க்கும் ஈக்குவலாகவோ இல்லை அதற்கும் மேற்பட்டவர்களோ மெஜாரிட்டி ப்ரூவ் பண்ணால் தான் அவங்கள பதவி நீக்கம் செய்ய முடியும். சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா. 35th கொஸ்டின், சூஸ் தி இன்கரெக்ட் ஒன். ஆப்ஷன் ஏ கேஜி பாலகிருஷ்ணன், ஃபஸ்ட்டு ஜட்ஜு ஃப்ரம் டிப்ரெஸ்டு கிளாஸ். அதாவது இந்தியாவுடைய ஃபஸ்ட்டு ஜட்ஜு டிப்ரெஸ்டு கிளாஸ்லேருந்து வந்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேஜி பாலகிருஷ்ணன் அவர்கள் தாங்க. ஸோ அது எந்த இயரில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2000ல் ஓகேவா. இது கரெக்டாக இருக்குது. தென் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கேஜி பாலகிருஷ்ணன் அவர்களே 2007ல் ஃபஸ்ட்டு தலித் சீஃப் ஜஸ்டிஸாக இருந்தாங்க ஓகேவா. நம்ம சுப்ரீம் கோர்ட்னோட ஃபஸ்ட்டு தலித் சீஃப் ஜஸ்டிஸ் யார் அப்படின்னு பார்த்தாலும் அது கேஜி பாலகிருஷ்ணன் அவர்கள் தான். ஸோ அது எந்த இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2007
சரிங்களா, அதுவும் கரெக்டான விஷயம் தான். இந்த நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா ஃபங்க்ஷனிங் ஆன். ஸோ இந்தியாவில் சுப்ரீம் கோர்ட் வந்து எப்போதுலேருந்து ஃபங்க்ஷனிங் ஆச்சு அப்படின்ட்டு பார்த்தா நம்ம ஏற்கனவே சொன்னோம், இன்னாகரேட்டட் எப்படி வார்த்தை கொடுத்துருந்தாலும் இல்லை எஸ்டாப்ளிஷ்ட் அப்படின்னு கொடுத்துருந்தாலும் பார்த்தீங்கன்னா அதுக்கான ஒரே ஆன்சர் January 28, 1950. சரிங்களா, ஸோ இதை வந்து பார்த்துக்கோங்க. சுப்ரீம் கோர்ட் இனாகரேட் ஆனது இல்லை சுப்ரீம் கோர்ட் எஸ்டாப்ளிஷ் ஆனது சுப்ரீம் கோர்ட் ஃபங்க்ஷனிங் ஆனது அப்படின்னு சொல்லி கேட்டாலும் January 28, 1950 அப்படின்றது தான். ஓகேவா. தென் நெக்ஸ்ட்டு சேம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் பில்டிங் டு ப்ரெசன்ட் பில்டிங். அதாவது சுப்ரீம் கோர்ட் ஏற்கனவே இருந்தது பார்த்திங்கன்னா பார்லிமெண்ட் பில்டிங்கில் தான் இருந்தது. ஓகேங்களா. ஸோ அதை இப்போது கரண்ட்டாக இருக்கக்கூடிய பில்டிங் இருக்கு இல்லையா சுப்ரீம் கோர்ட் பில்டிங், அதற்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணது எந்த இயர் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா 1958 தாங்க. சரிங்களா, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் கொஷின் போகலாமா. 36th கொஷின் இன்கரெக்ட் ஒன். ஃபர்ஸ்ட் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட். ஸோ இதை நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம், H.J. கண்ணையா அப்படின்றது, இது கரெக்ட். தென் நெக்ஸ்ட் ஹைகோர்ட்னுடைய ஜட்ஜுக்கான டென்யூர் பீரியட் பார்த்தீங்கன்னா 62 ஏஜஸ் வரைக்குங்க. இதை நம்ம இன்னும் பார்க்கல இல்லைங்களா. ஹைகோர்ட்னோட ஜட்ஜஸ் வந்து 62 ஏஜ் வரைக்கும் இருக்கலாம். தென் அவங்களோட குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா ஜுடிஷியல் ஆஃபீஸில் வந்து 5 இயர்ஸாக இருக்கணும் அப்படின்னு கொடுத்துருந்தேன் இல்லைங்களா. ஸோ இது தவறுங்க. அவங்க ஜுடிஷியல் ஆஃபீஸில் 10 இயர்ஸாக வந்து இருந்திருக்கணும். ஓகேவா. ஸோ அது ஏதாவது ஒரு கோர்ட்டில் ஜட்ஜாக 10 இயர்ஸாவது இருந்திருக்கணும். அதே போல் அட்வொகேட்டாக இருந்திருக்கணும். ஓகேவா. ஸோ ஒன்று வந்து ஜட்ஜாக வந்து 10 இயர்ஸ் இருந்திருக்கணும், இல்லை ஹைகோர்ட்னோட அட்வொகேட்டாக இருந்திருக்கணும். ஓகேவா. அப்படி இருந்தால் தான் ஹைகோர்ட்டில் ஜட்ஜாக ஆக முடியும் அப்படின்றத பார்த்துக்கோங்க. அந்த இயர்ஸ் பார்த்தீங்கன்னா 5 இயர் கிடையாது, 10 இயர்ஸ் இருந்திருக்கணும். சரிங்களா. நெக்ஸ்ட் கொஷின் போகலாமா. 37th கொஷின் அலாங் வித் H.J. கண்ணையா ஹூ டஸ் நாட் அப்பாயிண்டட் வித் ஹிம். ஸோ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி H.J. கண்ணையா வந்து ஃபஸ்ட்டு சுப்ரீம் கோர்ட் சீஃப் ஜஸ்டிஸாக இருந்திருப்பாரா. ஸோ அவர் கூட அப்பாயிண்ட் ஆன ஜட்ஜஸ் எல்லாம் இருப்பாங்க அப்படின்ட்டு சொன்னேன் இல்லைங்களா. அதெல்லாம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சையத் ஃபைஸ் அலின்னு சொல்லுவாங்க, பதஞ்சலி சாஸ்திரி பார்த்துட்டோம், மெஹர் சந்த், மகாஜன், பைஜன் குமார், முகர்ஜியா, எஸ்ஆர் தாஸ் அப்படின்ட்டு சொல்லுவோம். ஓகேவா. அப்போ எஸ்ஆர் தாஸ், பைஜன் குமார், சையத் ஃபசி அலி இவங்க எல்லாருமே நம்ம H.J. கண்ணையா கூட ஃபஸ்ட் டைமாக சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸாக அப்பாயிண்ட் ஆனவங்க. ஆனால் சுப்பிரமணிய சுவாமி அப்படின்றவர் அவர் கூட அப்பாயிண்ட் ஆனவர் கிடையாது. சரிங்களா. இந்த மாதிரி விஷயங்களை பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் கொஷின் போகலாமா. 38th கொஷின் விச் ஒன் இஸ் நாட் த ஃபீச்சர் ஃபார் ரூல் ஆஃப் லா. சட்டத்தின் ஆட்சியில் முதன்மையான சிறப்புகளாக இல்லாதது எது அப்படின்னு கொடுத்துருந்தேன் இல்லைங்களா. ஸோ ரூல் ஆஃப் லா அதாவது சட்டத்தின் ஆட்சிக்கு பார்த்தீங்கன்னா சில ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது, சிறப்புகள்லாம். ஸோ அந்த 3 ஃபீச்சர்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல் ஆர் ஈக்குவல் பிஃபோர் லா, அதாவது சட்டத்தின் முன் அனைவரும் சமம், இது கரெக்ட். தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நோபடி இஸ் அபோவ் லா, சட்டத்திற்கு மேல் யாரும் இல்லை அப்படின்றது. தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சேம் லா இஸ் அப்ளிகபிள் டு ஆல், சட்டம் அனைவருக்கும் சமமாய் பொருந்தக்கூடியது அப்படின்னு சொல்கிறது தான். ஸோ இந்த 3மே தான் ரூல் ஆஃப் லானுடைய ஃபீச்சர்ஸ். ஓகேங்களா. ஸோ இது எல்லாமே எதை என்ஷூர் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜுடிஷியல் ப்ராசஸில் எல்லாருமே ஈக்குவல் அப்படின்றத ப்ரூவ் பண்ணுது. ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி இதுதான் ரூல் ஆஃப் லா அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கொஷின் போகலாமா. 39th கொஷின் ஆஸ் பர் ஐவர் ஜென்னிங்ஸ் விச் ஒன் இஸ் இன்கரெக்ட் அபவுட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லா. நிர்வாக சட்டம் பற்றி தவறானவை கேட்டிருந்தேன் இல்லைங்களா. ஸோ இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லா அப்படின்றது குவாசி ஜுடிஷியல் ஃபங்க்ஷனாக இருக்கும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காரு. ஓகேங்களா. அதாவது பாதி அளவு நீதித்துறை அதிகாரங்களை தான் கொண்டு இருக்கோம் அப்படின்ட்டு சொல்லியிருப்பாரு. ஓகேங்களா. அப்போ இது கரெக்ட். நெக்ஸ்ட் லீகல் லயபிலிட்டி ஆஃப் பப்ளிக் அத்தாரிட்டி, அதாவது அரசு அதிகாரிகளின் சட்ட வரம்பு, இதை பற்றி எல்லாமே சொல்லியிருப்பாங்க அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. இதுவும் கரெக்ட். தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பவர் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் டு சூப்பர்வைஸ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அத்தாரிட்டி அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லைங்களா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டு கிடையாதுங்க, பவர் ஆஃப் ஆர்டினரி கோர்ட். ஓகேவா. ஸோ சாதாரண நீதிமன்றத்தின் அதிகாரத்தை கண்காணிப்பது தான் இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லா. சரிங்களா. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்துக்கோங்க. ஸோ இது எல்லாமே யார் சொன்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐவர் ஜென்னிங்ஸ் அப்படின்றவர் சொல்லியிருப்பார். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் கொஷின் போகலாமா. 40th கொஷின் விச் ஒன் இஸ் நாட் த ரீசன் ஃபார் டெவலப்மெண்ட் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லாஸ் இன் இந்தியா. ஸோ இந்தியாவில் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லாஸ் வந்து டெவலப் ஆகிறதுக்கான ரீசன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சில சொல்லியிருப்பாங்க. அது என்னென்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இந்தியா வந்து ஒரு வெல்ஃபேர் ஸ்டேட், அதாவது மக்கள் நல அரசு, அதனால் அதாவது கவர்மெண்ட் ஆக்டிவிட்டீஸ்லாம் இதெல்லாம் இன்க்ரீஸ்டாக இருக்கும் அப்படின்ட்டு சொல்லியிருப்பாங்க. தென் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜுடிஷியல் டிலே இன் இந்தியா, இந்தியாவில் நீதிமன்ற காலதாமதம் நிலவுகிறது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நிறைய கேசஸ் வந்து இந்தியாவில் இருக்குது, அதனால் நீதிமன்றம் வந்து காலதாமதம் ஆகிறது, அதனால் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லாவுக்கு டெவலப்மெண்ட் கண்டிப்பாக தேவை அப்படின்ட்டு சொல்லுவாங்க. தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அடிக்குவசி ஆஃப்
லெஜிஸ்லேட்டர் போதுமான அளவு சட்டங்கள் இயற்றுவது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது ஆனால் இது தவறுங்க, இன்னடிக்குவசி, அதாவது சட்டம் இயற்றுவது வந்து போதுமானதாக இல்லை அப்படின்றதுனால அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லாஸ்க்கு வந்து டெவலப்மெண்ட் தேவை அப்படின்ட்டு சொல்லுவோம். சரிங்களா? ஏன்னா இது பார்த்திங்கன்னா உடனே இப்போ ஏதாவது மக்களுக்கு தேவைன்னா உடனே வந்து ஒரு சட்டம் இயற்ற முடியாது, அதற்குன்னு தனியாக ப்ரொசீஜர் இருக்குது. ஸோ அதெல்லாம் ஃபாலோ பண்ணி வரதுக்கு கண்டிப்பாக வந்து நாட்கள் ஆகும் அப்படின்றதுனால இதெல்லாம் சொல்லியிருப்பாங்க. இது நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லா இஸ் நாட் ஏ கோடிஃபைடு லா, நிர்வாக சட்டங்கள் தொகுக்கப்பட்டவைகள் அல்ல அப்படின்றது. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் ஏதாவது சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா அதற்கு ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வரணும், அதற்கு எவ்வளோ ப்ரொசீஜர் இருக்குது இல்லைங்களா? இப்போ ஏதாவது எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணணும் அப்படின்னா உடனடியாக ஆட் பண்ணிக்கலாம், ஏன்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லா வந்து கோடிஃபைடு லாவா இல்லை. 41st கொஷின் ஸ்டேட்மெண்ட் 1 அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லா இஸ் சுப்ரீம் லா ஆஃப் லேண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்தியாவுடைய மண்ணின் மேம்பட்ட உயர்வான சட்டம் அப்படின்னு சொல்லப்படுறது பார்த்திங்கன்னா கான்ஸ்டிடியூஷன் லாவை தான். ஓகேவா? அரசமைப்பு சட்டத்தை தான் வந்து இந்த மாதிரி சுப்ரீம் லா ஆஃப் லேண்ட் அப்படின்ட்டு சொல்லுவோம், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லா கிடையாது. தென் நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் 2 பாருங்க, கான்ஸ்டிடியூஷனல் லா இஸ் சபார்டினேட் டு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லா, அதாவது அரசமைப்பு நிர்வாக சட்டத்திற்கு கீழான சட்டம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி கான்ஸ்டிடியூஷன் லா தான் சுப்ரீமாக இருக்குது, அதற்கு கீழே தான் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லா வரும் இல்லைங்களா? அதாவது அதற்கு கீழே தான் நிர்வாக சட்டம் வரும். ஸோ அப்போ 2 ஸ்டேட்மெண்ட்டுமே வந்து தவறாக இருக்குது இல்லைங்களா? ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஸ்டேட்மெண்ட்டை வச்சும் கொஷின்ஸ் வரலாம், பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் கொஷின் போகலாமா? 42nd கொஷின் இன்கரெக்ட் அபவுட் பீனல் கோட், இந்திய தண்டனை சட்டம் பற்றி தவறானவை அப்படின்ட்டு. ஸோ பீனல் கோட் அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ஒவ்வொரு கிரிமினல் கேசஸ்க்கும் வந்து இதுதான் பெனால்ட்டி, அதாவது இதற்கு இதுதான் தண்டனை அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கப்படுறது தான் இந்தியாவோட பீனல் கோட் அப்படின்ட்டு சொல்லுவோம். சரிங்களா? ஸோ அது வந்து ஒரு டாக்குமெண்ட் அப்படின்னு சொல்லலாம், ஒவ்வொரு கேஸுக்கும் என்னென்ன பனிஷ்மெண்ட் அப்படின்றத கொடுத்துருப்பாங்க அதில். அதே போல் நிறைய இது வந்து பார்த்திங்கன்னா மிலிட்ரியில் இருக்கவங்களுக்கும் ஆர்ம்டு ஃபோர்ஸ் இருக்காங்க இல்லையா, இவங்களுக்கு மட்டும் இந்த லாஸ் வந்து பொருந்தாது. சரிங்களா? ஸோ இது வந்து எப்போ வந்து இந்த டிராஃப்டை வந்து பண்ணாங்க, அதாவது இந்த பீனல் கோடை எப்போ டிராஃப்டாக கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1860 தான். ஸோ அது யாரோட ரெக்கமெண்டேஷனில் அப்படின்ட்டு கண்டிப்பாக கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. ஃபஸ்ட்டு லா கமிஷன் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்களோட ரெக்கமெண்டேஷனில் கொண்டு வரப்பட்டது தான் இது. ஸோ இந்த ஃபஸ்ட்டு லா கமிஷன் அப்படின்றது எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்டது 1834. ஸோ அவங்க டிராஃப்டாக ஃபார்ம் பண்ணது 1860. அதற்கப்புறம் அது வந்து நடைமுறைக்கு வந்த இயர் பார்த்திங்கன்னா 1862. சரிங்களா? ஸோ இதனோட அப்ஜெக்டிவ்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் எல்லாத்துக்குமே வந்து ஜென்ரலாக வந்து பீனல் கோடு இருக்கணும் அப்படின்னு சொல்கிறது தான், அதாவது இந்தியாவில் தனியாக ஒரு தண்டனை சட்டம் இருக்கணும், அது எல்லாருக்கும் பொதுவாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த ஃபஸ்ட்டு லா கமிஷனுடைய அப்ஜெக்டிவ்ஸ். சரிங்களா? தென் நெக்ஸ்ட் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா செக்ஷன் 124A ஐபிசி, இதில் என்ன வந்து கொடுத்துருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை யார் கொடுத்துருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாமஸ் பேபிங்டன் மெக்கௌலே அப்படின்றவர் தான் வந்து கொடுத்துருப்பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ இதுவும் கரெக்டு தாங்க. நெக்ஸ்ட் கொஷின் போகலாமா? 43rd கொஷின் இன்கரெக்ட் அபவுட் இந்தியன் பீனல் கோட். ஆப்ஷன் ஏ செக்ஷன் 149 மேக்கிங் மெம்பர்ஸ் ஆஃப் அன்லாஃபுல் அசம்பிளி விகரஸ்லி லயபிள் ஃபார் கிரிமினல் கோர்ட், அதாவது சட்ட விரோதமாக கூடிய ஒரு குழுவை சேர்ந்த நபர்கள் அனைவரும் தண்டனைக்குரியவர்கள். அதாவது இப்போ ஒரு குழு வந்து தவறு செய்து அப்படின்னா அதில் சின்னதாக தான் நான் வந்து பங்கெடுத்திருக்கேன், எனக்கு வந்து தண்டனைக்கு இருக்கக்கூடாது அப்படின்ட்டு சொல்கிறவங்களும் கிடையாதுங்க. அந்த குழுவில் ஒரு குழு தப்பு பண்ணுதுன்னா அந்த குழுவில் இருக்கக்கூடிய அனைவருக்குமே வந்து தண்டனை கிடைக்கணும் அப்படின்னு சொல்கிறது தான் செக்ஷன் 149. சரிங்களா? நெக்ஸ்ட் விஎஸ் மலிமாத் கமிட்டி எஸ்டாப்ளிஷ்டு 2000 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது 2000 தான் வந்து இந்த விஎஸ் மலிமாத் கமிட்டி அப்படின்றத எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. ஆனால் அவங்க ரிப்போர்ட்டை எப்போ சப்மிட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2003 வந்து சப்மிட் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ இவங்க வந்து என்ன ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரிமினல் ஜஸ்டிஸ் சிஸ்டம் இருக்கு இல்லையா, அதை ரீவேம்ப் பண்ணணும் அப்படின்ட்டு வந்து ரெக்கமெண்ட் வச்சுருப்பாங்க. சரிங்களா? ஸோ அதை ரெக்கமெண்ட் பண்ணது யார்? விஎஸ் மலிமாத் கமிட்டி அப்படின்றது. தி நெக்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள், செக்ஷன் 24 மேக்கிங் ஈச் மெம்பர் லயபிள் ஃபார் ஃபைனல் ஆக்ட். அதுதான் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு குழு செயல்பாட்டில் கலந்து கொண்ட ஒரு நபர் பங்களிப்பு எவ்வளவு சிறியதாக இருந்தாலும் இவர்கள் சமமான குற்றவாளிகளாக கருதப்படுவர். ஸோ இப்போ வந்து ரொம்ப அந்த தப்பில் இவங்களோட பார்ட் வந்து கொஞ்சமாக இருந்தாலும் அவங்க எல்லாருக்குமே ஒரே தண்டனை தான் வழங்கணும் அப்படின்ட்டு சொல்கிறது செக்ஷன் 24 அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? தென் நெக்ஸ்ட் கொஷின் போகலாமா? 44th கொஷின் இன்கரெக்ட் அபவுட் அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா. ஸோ இந்தியாவோட அட்டார்னி ஜெனரல் இதை பற்றி சொல்கிறது பார்த்திங்கன்னா ஆர்டிக்கிள் 76 தாங்க. இது கரெக்டாக இருக்குது. தென் நெக்ஸ்ட்டு இவங்களை யார் வந்து அப்பாயிண்ட் பண்ணுவாங்க அப்படின்றது தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா? ஸோ இந்த அட்டார்னி ஜெனரலை யார் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட் தான் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. இவங்களை எப்படி சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவுடைய
ஹையஸ்ட் லா ஆஃபீஸர் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ இவங்களோட குவாலிஃபிகேஷன் எதற்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுப்ரீம் கோர்ட்டோட ஜட்ஜ் இருக்காங்க இல்லையா, அவங்களோட குவாலிஃபிகேஷன்ஸ் என்னலாமோ அதே தான் இவங்களோட குவாலிஃபிகேஷன்ஸும். சரிங்களா? அதே போல் அதாவது இந்தியன் சிட்டிசனாக இருக்கணும், ஹை கோர்ட்டில் ஜட்ஜாக 10 இயர்ஸ் இருக்கணும், இல்லை எமினன்ட் ஜூரிஸ்டாக இருக்கணும். அதாவது பிரசிடென்ட் வந்து இவர் ஒரு சிறந்த ஜூரிஸ்ட் அப்படின்ற ஒரு ஒப்பீனியன் வச்சுருந்தாருன்னா அவங்கள அட்டார்னி ஜெனரலாக அப்பாயிண்ட் பண்ணலாம். இவங்களும் ரெசிக்னேஷன் பண்ணணும்னா பிரசிடென்ட் கிட்ட தான் ரிசைன் லெட்டர் கொடுக்கணும் அப்படின்ற விஷயங்கள்லாம் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா? 45th கொஸ்டின், சூஸ் தி இன்கரெக்ட் அபவுட் அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா, ஹையஸ்ட் லா ஆஃபீஸர் இந்த கண்ட்ரி. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்தியாவோட ஹையஸ்ட் லா ஆஃபீஸர் யார் அப்படின்னு பார்த்தா அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா தான். சரிங்களா? நெக்ஸ்ட் ரைட் டு ஓட் இன் போத் ஹவுசஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இவங்க வந்து 2 ஹவுசஸ்லேயும் ஒரு மெம்பராக இருக்கலாமே தவிர இவங்க வந்து எந்த ஒரு ஓட்டும், அதாவது ஏதாவது ஒரு இப்போது மெஜாரிட்டி ப்ரூவ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் இவங்களால ஓட் பண்ண முடியாதுங்க. அந்த அதிகாரம் மட்டும் இந்த அட்டார்னி ஜெனரலுக்கு கிடையாது. சரிங்களா? ஆனால் இவங்க வந்து எல்லா கோர்ட்ஸ்லேயும் ஒரு ஆடியன்ஸாக இருக்கலாம். அவங்க வந்து எல்லாத்துடைய குறை நிறைகள் எல்லாத்தையும் பற்றி பேசலாம். ஆனால் ஓட் மட்டும் பண்ண முடியாது. சரிங்களா? அதே போல் ஒரு எம்பி இருக்காங்கன்னா, மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் வந்து இருக்காங்கன்னா அவங்களுக்கு என்னெல்லாம் ப்ரிவிலேஜஸ் இருக்கோ, இம்யூனிட்டிஸ் இருக்கோ, அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கும் கிடைக்கும். சரிங்களா? நெக்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள், டு கிவ் அட்வைஸ் டு தி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இன் லீகல் மேட்டர்ஸ். ஸோ அட்டார்னி ஜெனரலோட ஒர்க்கே இதுதான் இல்லைங்களா. ஸோ லீகல் மேட்டர்ஸ் பற்றினா அட்வைஸ் எல்லாம் கவர்மெண்ட்டுக்கு கொடுக்கறது, இதெல்லாமே பார்த்துப்பாங்க. சரிங்களா? ஸோ அதே போல் பிரசிடென்ட்டுக்கும் ஏதாவது லீகல் மேட்டர்ஸில் வந்து அட்வைஸ் கொடுக்கணும் அப்படின்னா அது எல்லாமே இந்த அட்டார்னி ஜெனரல் தான் பண்ணுவாங்க. சரிங்களா? இது ரிலேட்டடாக டிஎன்பிஎஸ்சிலேருந்து கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. எப்படி கேட்டிருக்காங்கன்ட்டு பார்க்கலாமா? In which article make provision for the appointment of a law officer attorney general by president of India? ஸோ அட்டார்னி ஜெனரலை வந்து பிரசிடென்ட் தான் வந்து அப்பாயிண்ட் பண்ணுறாங்க அப்படின்றத சொல்கிறது எந்த ஆர்டிக்கிள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆர்டிகல் 76 தான் அட்டார்னி ஜெனரல் பற்றி கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா குரூப் 4 எக்ஸாம் 2018 கேட்டிருக்காங்க. The judiciary was separated from the executive under which article? நீதித்துறையானது நிர்வாகத்துறையிடம் இருந்து எந்த கீழ்கண்ட சட்ட உறுப்பு மூலம் பிரிக்கப்பட்டது அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா ஆர்டிகிள் 50. சரிங்களா? ஸோ இந்த கொஸ்டின் வந்து குரூப் 1 எக்ஸாம் 2019 கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டினும் பார்த்தீங்கன்னா குரூப் 1 எக்ஸாம் 2019 தாங்க கேட்டிருக்காங்க. The essence of judicial activism is ஆக்டிவ் ஜஸ்டிஸ் டெலிவரி சிஸ்டம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது செயலூக்கம் கொண்ட நீதி வழங்கல் என்பதன் உள்ளடக்கம் விரைவாக நீதி வழங்குவது அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம பார்க்கல இல்லைங்களா, பார்த்துக்கோங்க. இந்த கொஸ்டின் பாருங்கள், குரூப் 2A 2017 கேட்டிருக்காங்க. Which article of the Constitution of India conferred special leave petitions power to the Supreme Court? பின்வரும் இந்திய அரசியலமைப்பின் எந்த விதி உச்சநீதிமன்றத்திற்கு சிறப்பு அனுமதி மனுவினை ஏற்கும் அதிகாரத்தை வழங்குகின்றது அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இது எந்த ஆர்டிக்கிள் அப்படின்னு பார்த்தா 136. இந்த கொஸ்டின் பாருங்க, இன் இந்தியா பவர் ஆஃப் ஜுடிஷியல் ரிவ்யூ இஸ் ரெஸ்ட்ரிக்டட் பிகாஸ் எக்ஸிக்யூட்டிவ் இஸ் சுப்ரீம், லெஜிஸ்லேட்டர் இஸ் சுப்ரீம், கான்ஸ்டிடியூஷன் இஸ் சுப்ரீம், ஜட்ஜஸ் ஆர் டிரான்ஸ்ஃபரேபிள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நம்ம ஆப்ஷனை பார்த்தே சொல்லிடலாம் எது வந்து சுப்ரீம். கான்ஸ்டிடியூஷன் அதாவது அரசியமைப்பு தான் உயர்ந்தது இல்லைங்களா. ஸோ அதனால தான் இந்தியாவில் நீதி புனராய்வு அதிகாரம் வரையறுக்கப்பட்டது அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா குரூப் 2A 2017 கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டின் பாருங்க, குரூப் 1 2015 கேட்டிருக்காங்க. The Supreme Court in the Indian Union has more powers than any other Supreme Court in any part of the world அப்படின்னு சொன்னவர், அதாவது இந்திய ஐக்கியத்தின் உச்சநீதிமன்ற உலகின் எந்த நாட்டில் உள்ள உச்சநீதிமன்றத்தை விடவும் அதிக அதிகாரம் உடையது ஆகும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை சொன்னவர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர் அல்லாதி கிருஷ்ணசுவாமி ஐயர் அப்படின்றவர் தான். சரிங்களா? ஸோ இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா குரூப் 1 2015 கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டின் பாருங்க, குரூப் 1 2017 கேட்டிருக்காங்க. which one of the following statement relating to executive magistrate is not correct? ஸோ அப்போ ரிமைனிங் இருக்கக்கூடிய 3 ஆப்ஷனுமே கரெக்ட் தான். ஸோ அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செயல்துறை நீதிபதி உயர்நீதிமன்றத்தின் ஆலோசித்து மாநில அரசால் நியமிக்கப்படுகிறார். அதாவது ஸ்டேட் கவர்மெண்ட் தான் அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. யார் கூட கன்சல்ட் பண்ணி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைகோர்ட் கூட அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. தென் நெக்ஸ்ட் எக்ஸிக்யூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட் ஆர் சபார்டினேட் டு டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட். செயல்துறை நீதிபதிகள் மாவட்ட நீதிபதிகளுக்கு துணை நிலையில் உள்ளவர்கள் அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ எக்ஸிக்யூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட்டுக்கு மேலே டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட் இருக்காங்க. தென் நெக்ஸ்ட்டு செயல்துறை நீதிபதியால் பிறப்பிக்கப்படும் உத்தரவு உயர்நீதிமன்ற மறு ஆய்வு வரம்பெல்லை உட்படாது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போனா எக்ஸிக்யூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட்டால் செய்யப்படுற எந்த ஒரு உத்தரவும் பார்த்திங்கன்னா உயர்நீதிமன்றத்தினோட மறு ஆய்வுக்கு
உட்பட்டது. சரிங்களா? ஸோ உட்படாதது கிடையாது, உட்பட்டது. தென் நெக்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள், எக்ஸிக்யூட்டிவ் மெஜிஸ்ட்ரேட்ஸ் ஆர் குவாசி ஜுடிஷியல், செயல்துறை நீதிபதிகள் நீதித்துறை போன்ற பணியில் உள்ளோர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நீதித்துறை போன்ற பணியில் இருக்கவங்களும் இந்த செயல்துறை நீதிபதிகளும் ஒன்று தான் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இந்த கொஸ்டின் பாருங்கள், இதுவும் குரூப் 1 2017 தான் கேட்டிருக்காங்க. த சேலரி அண்ட் அலோவன்சஸ் ஆஃப் தி பப்ளிக் ப்ராசிக்யூட்டர்ஸ் ஆர் கிவன் பை, அரசு வழக்கறிஞரின் ஊதியம் மற்றும் இதர படிகளை வழங்குவது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைய அரசாங்கம் அல்லது மாநில அரசாங்கங்கள், அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் இல்லைனா ஸ்டேட் கவர்மெண்ட் தான் ஒரு பப்ளிக் ப்ராசிக்யூட்டர்னுடைய சேலரி அலோவன்சஸ் எல்லாம் பார்த்துக்குது. சரிங்களா? ஸோ இந்த கொஸ்டின் குரூப் 1 2017 கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டின் பாருங்கள், ஹைகோர்ட் நேம் கொடுத்துட்டு அதனோட எஸ்டாப்ளிஷ் பண்ண இயர் கொடுத்துருக்காங்க. மேட்ச் த ஃபாலோயிங் மாதிரி இல்லைங்களா? ஸோ ஃபஸ்ட்டு அலகாபாத் ஹைகோர்ட் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்ட இயர் பார்த்திங்கன்னா 1896. தென் நெக்ஸ்ட்டு டெல்லி எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்டது 1966. கர்நாடகா ஹைகோர்ட் பார்த்திங்கன்னா 1884. தென் நெக்ஸ்ட்டு மெட்ராஸ் ஹைகோர்ட் எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்ட இயர் 1862. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன் பார்த்து மேட்ச் த ஃபாலோயிங் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த கொஸ்டின் பாருங்கள், குரூப் 2 எக்ஸாம் 2018 கேட்டிருக்காங்க. தி மெம்பர்ஸ் ஆஃப் சென்ட்ரல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரிபுனல் ஆர் கிவன் ஸ்டேட்டஸ் ஆஃப் ஜட்ஜஸ் ஆஃப் ஹைகோர்ட் ஃப்ரம் அன் அமெண்ட்மெண்ட் இந்த இயர். மத்திய தீர்ப்பாய உறுப்பினர்களுக்கு உயர்நீதிமன்ற நீதிபதிக்கான அந்தஸ்து வழங்கப்பட்ட சட்ட திருத்தம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க இல்லைங்களா? ஸோ அந்த ஆண்டு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா 2006. ஓகேவா? ஸோ இது கேட்கலாம், வாய்ப்பு இருக்குது. இது பார்த்தீங்கன்னா குரூப் 2 எக்ஸாம் 2018 கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டின் பாருங்கள், விஓ எக்ஸாம் 2016 கேட்டிருக்காங்க. வாட் இஸ் த ஏஜ் லிமிட் ஆஃப் ஜட்ஜஸ் ஆஃப் ஹைகோர்ட்? ஸோ ஹைகோர்ட் ஜட்ஜினோட ஏஜ் லிமிட் கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம ஏற்கனவே சொன்னோம், சுப்ரீம் கோர்ட்னோட ஜட்ஜுக்கான ஏஜ் லிமிட் பார்த்திங்கன்னா 65 அப்படின்ட்டு பார்த்தோம். அதுவே ஹைகோர்ட் ஜட்ஜுக்கான ஏஜ் லிமிட் பார்த்திங்கன்னா 62. சரிங்களா? இது விஓ எக்ஸாம் 2016 கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டின் பாருங்கள், இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாம் 2018 கேட்டிருக்காங்க. த ஜுடிஷியல் ரிவ்யூ வாஸ் ஒரிஜினலி ஃப்ரம், நீதி புனராய்வு எந்த நாட்டிலிருந்து பெறப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஎஸ் கான்ஸ்டிடியூஷன்லேருந்து அடாப்ட் பண்ணப்பட்டதுங்க. இது வந்து இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாம் 2018 கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டின் பாருங்கள், விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் கான்செப்ட் இஸ் நாட் ரூல் ஆஃப் லா? நேச்சுரல் ஜஸ்டிஸ், இயற்கை நீதி, ஃபேர் பிளே, நியாயமான செயற்பாடு, ஈக்வாலிட்டி, சமமாக நடத்தப்படும் ஒவ்வொருவருக்கும் சூழல், ஜுடிஷியல் ஈக்குவலிட்டி, நீதி சமத்துவம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இயற்கை நீதி, நியாயமான செயற்பாடு, சமமாக நடத்தப்படும் சூழல், இது மூன்றுமே ரூல் ஆஃப் லா தான், அதனோட ஒரு கான்செப்ட் தான். ஆனால் ஜுடிஷியல் ஈக்குவாலிட்டி, நீதி சமத்துவம் அப்படின்றது கிடையாது இல்லைங்களா? ஸோ நம்ம இதில் ஃபுல்லாகவே லா பற்றி தான் பார்ப்போம். ஜஸ்டிஸ், நீதியை பற்றி பார்க்க மாட்டோம், சட்டத்தை பற்றி மட்டும்தான் பார்ப்போம். அதுதான் சட்டத்தின் ஆட்சி இல்லைங்களா? ஸோ இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா குரூப் 1 2019 கொடுத்துருக்காங்க. இந்த கொஸ்டின் பாருங்கள், த குரோனோலாஜிக்கல் ஆர்டர் ஆஃப் த ஃபாலோயிங் சிஜேஐ, இந்தியாவின் தலைமை நீதிபதிகளை வரிசைப்படுத்துக. ஸோ இந்த கொஸ்டின் பார்த்துக்கோங்க, எப்படி கொடுத்துருக்காங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 22nd சிஜிஐ கொடுத்துருப்பாங்க, 28th சிஜிஐ கொடுத்துருப்பாங்க, 40th 45th கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ கொஷினில் கேட்டிருக்காங்கன்னா அவங்களோட கால வரிசைப்படி எழுதணும்னா யார் வந்து முதல்ல சிஜேயாக இருந்தாங்க, 22nd இருப்பாங்க, அடுத்து 30th இருப்பாங்க, அடுத்து 40th இருப்பாங்க, இந்த மாதிரி அசெண்டிங் ஆர்டரில் எழுதணும். சரிங்களா? ஸோ அப்படி எழுதுறது தான் குரோனாலாஜிக்கல் ஆர்டர் அப்படின்ட்டு சொல்லுவோம். அப்போ இப்போ டோட்டலாக இது வரைக்கும் 47th சிஜிஐ வரைக்கும் இருக்காங்க இல்லைங்களா? அப்போ 47th சிஜிஐயும் பார்த்து வச்சுக்கணும். அப்போது தான் இந்த மாதிரி கொஷின் எல்லாம் அட்டன் பண்ண முடியும். ஸோ இந்த லெவல் கொஷின்ஸ் பார்த்திங்கன்னா குரூப் 2 எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. அவ்வளோதாங்க. இந்த டாபிக் ரிலேட்டடாக 6th 12th சமச்சீர் புக்ஸ் வரைக்கும் என்னென்னலாம் பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்களோ அது எல்லாமே பார்த்துட்டோம். அதே போல் டிஎன்பிஎஸ்சிலேருந்து எப்படியெல்லாம் கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்ட்டும் பார்த்துட்டோம் இல்லைங்களா? ஸோ இந்த அளவுக்கு இந்த டாப்பிக்கை படித்தா போதுங்க. இந்த வீடியோ இதோட முடிஞ்சிருச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல் அப்படின்னு தோணுச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாரெல்லாம் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இது போல் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. Stay focused. Bye.